கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. உபாகமம் முதலாம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Deuteronomy chapter 1 verse 31. உபாகமம் முதலாம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. And in the wilderness, where thou hast seen how that the Lord thy God bare thee as a man should bear his son in all the way that he went until he came into this place. இதுவரைக்கும் உங்களை தேவன் சுமந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். It is said that and hitherto and the Lord had brought you. உன்னை அழைத்து கொண்டு கூட வரவில்லை. And the Lord have called in this place. உன்னை நடத்தி கொண்டு கூட வரவில்லை. And even the Lord did not make you come by walk. இந்த இடத்திலே நான் உன்னை சுமந்து வந்தேன் என்று அவர் பேசுகிறார். And here the Lord speaks saying that and I have bare thee. ஆம், நம்முடைய தேவன் சுமக்கிற தேவன். Yes, our Lord is the one who carries. நீங்கள் இதுவரை தேவனை எந்த விதத்தில் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. I don't know till now how you have experienced about God. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் போகிற பாதைகளுக்கு ஏற்றவண்ணமாய் தேவனை ருசித்து பார்த்திருப்பீர்கள். And everyone according to the experience of life who have tasted God. ஒருவேளை கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் ருசி பார்த்திருக்கலாம். And sometime you have tasted the Lord is good. இல்லாவிட்டால் கர்த்தர் தயை உள்ளவர் என்று நீங்கள் ருசித்து Or பார்த்திருக்கலாம். you have tasted the Lord is favorable to you. இல்லாவிட்டால் தேவன் சுகமாக்குகிறவர் என்று நீங்கள் ருசித்து பார்த்திருக்கலாம். Or you have tasted the Lord is a healer. ஆம், தேவனை ஒவ்வொரு விதத்தில் நான் ருசித்து பார்த்தவன் என்று எத்தனை பேருக்கு உங்களுக்கு சொல்ல இயலும்? How many can say I have tasted the Lord in different manner? ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் தேவன் எங்களை சுமக்கிற தேவன். But now when you ask unto the people of Israelites and they used to testify and our God is the God who bears. ஆம், கடந்த நாட்களில் தேவன் என்னையும் சுமந்து வந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. And that is very true, my beloved. நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிற தேவன். Our God is the one who carries. அதை குறித்து பல இடங்களிலே அவர் பேசுகிறார். And he speaks about this in many places. யாத்திராகமம் 19:4 பார்க்கும் பொழுது When we look unto Exodus chapter 19 verse 4. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said there. கழுகு தன்னுடைய குஞ்சியை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். And the Lord said unto them, I bear you on an eagle's wings and I brought you unto myself. ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சியை சுமக்கிற ஒரு கழுகாக இருக்கிறது. And eagles are the one and who carries its young ones. எந்த சூழ்நிலையிலும் அந்த கழுகு தன்னுடைய குஞ்சியை தரையில விழ விடாது. At any point of time and the eagles will not allow the young ones to fall down. அந்த குஞ்சிக்கு எந்த சேதமும் வர அந்த கழுகு ஒருபோதும் அனுமதிக்காது. And the eagles will not allow any harm to occur to the young ones. இதை குறித்து உபாகமம் 32ல கூட நாம் பார்க்க முடியும். Even this we can read about in Deuteronomy chapter 32. 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto Deuteronomy chapter 32 verse 11. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said there. அங்கும் கழுகு தன் கூட்டை கலைத்து அந்த குஞ்சுகளை தன் செட்டைகளிலே சுமந்து போகிறது போல நான் உங்களை வழிநடத்தினேன். அந்நிய தேவன் உங்களோடு இருந்ததில்லை. And it is said that and I alone did you and paint this path and there were no strange god as the eagle stirreth up and fluttereth the young ones that I have bare you. இந்த காலை வேளையில வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழ்நிலையில போனாலும் இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில் தேவன் உனக்கு சுமக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். In this morning time and you may pass in any kind of situation and the Lord is in your midst to carry and bear you. ஒரு தகப்பன் யாரை சுமக்க முடியும்? And whom the father can bear him. ஒரு குழந்தையை தான் சுமக்க முடியும். And he can bear his child. அதுபோல உன்னையும் இதுவரை அவர் சுமந்தே வந்திருக்கிறார். And likewise and the Lord have borne you till now. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look unto book of Isaiah chapter 40. 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை சுமக்கிறது போல நான் உன்னை சுமந்தேன் என்று அவர் வாக்கு சொல்கிறார். And so the Lord is promising in Isaiah chapter 40 verse 11 and how the shepherd that was flocking his sheep and I have bare and carried you. ஒரு காயப்பட்ட ஆட்டை And the pre-chosen இல்லாவிட்டால் மிகவும் சின்ன ஒரு குட்டியை ஒரு மேய்ப்பன் சுமக்கிறான். or the young lamb and the shepherd is carrying it. அவனுடைய புயத்தினால் அதை சேர்த்துக் கொள்கிறான், தன்னுடைய மடியிலே அதை சுமக்கிறான். And he gathered lambs with his arm and he carried them on his bosom. கழுகு போல சுமக்கிற தேவன். And the Lord who carries us like an eagle. ஒரு மேய்ப்பனை போல சுமக்கிற தேவன். And the Lord who carries like a shepherd. ஏசாயா 63:9 பார்க்கும் பொழுது When we look unto Isaiah chapter 63 verse 9. ஒரு தகப்பனை போல ஒரு சுமக்கிற தேவன். And the Lord who carries us like a father. பிரியமானவர்களே, சுமத்தல் என்று சொல்லும் பொழுது And when we see about bearing or carrying. முதலாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை கருவில் சுமக்கிறாள். And first
first of all, and the mother and carrying his child in his womb. பிறந்த உடனே அவள் மடியிலே சுமக்கிறாள். And then after getting birth, and she was carrying in her bosom. அதற்கு பின்பு கொஞ்சம் வளர்ந்த பொழுது அவள் கைகளில் சுமக்கிறாள். And after the child was grown and was carrying on his hands. அறுமுடி அவளை அந்த குழந்தையை அவள் மார்பில் சுமக்கிறாள். Then after and carrying the child on his breast. ஒரு தகப்பன் அதற்கு பின்பு அந்த குழந்தையை தோளில் சுமக்கிறான். And then after and the father is carrying the child on his shoulder. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்பு அந்த தாய் அந்த குழந்தையை இடுப்பில் சுமக்கிறாள். And when it is grown and the mother is carrying the child upon her hip. அதற்கு பின்பு அந்த தகப்பன் அதை தலையிலே சுமக்கிறான். Then after the father is carrying the child upon his head. 7 விதங்களில் நாம் சுமக்கப்படுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள And வேண்டும். we must understand, and we are carried in 7 ways. கருவில் சுமக்கிறோம், And we carried in சுமக்கப்படுகிறோம். womb, கைகளில் சுமக்கப்படுகிறோம். and carried in our hands, மடியில் and சுமக்கப்படுகிறோம். carried upon bosom, தோளில் சுமக்கப்படுகிறோம். and carried upon shoulder, மார்பில் and சுமக்கப்படுகிறோம். carried upon breast, இடுப்பில் சுமக்கப்படுகிறோம். and carried upon loins or head. தலையில் கூட வைத்து நாம் சுமக்கப்படுகிறோம். Even we are carried, kept upon the head. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும். And if you are child of God, and that is sufficient. அவருடைய குழந்தையாக நீ உன்னுடைய வாழ்வை நீ காத்துக்கொண்டால் போதும். And if you preserve your life as his own child, and that is sufficient. அவர் உன்னை சுமக்கும் தேவனாக இருக்கிறார். And he is the Lord who care and bear you. சுமப்பதை குறித்து தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். And today the Lord desired to speak about carrying or bearing. சுமப்பது என்பது எல்லாருக்கும் முடியாது. And bearing, it is not possible with all. ஆனால் சுமப்பது என்பது அபிஷேகம் பெற்றவனுக்கு முடியும். But bearing, it is possible only with anointed ones. தேவன் நம்மை சுமக்கிறது நல்லது. It is good for the Lord to carry you. தேவன் சுமப்பதனுடைய அடையாளம் ஒரு முன் அடையாளம். And the sign for the Lord to carry you, and it is the first sign. தேவன் நம்மை சுமக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு அடையாளம், இல்லாவிட்டால் ஒரு திருஷ்டாந்தம், அது ஒரு முன்மாதிரி. If you see the Lord is carrying you, it is a sign or token or ensample or example. ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை சுமக்கிறார்கள். And parents, they are carrying a child. அந்த குழந்தை வளர்ந்து வந்து அது பெற்றோராக மாறும் பொழுது அது அடுத்த குழந்தையை தன்னுடைய குழந்தையை சுமக்கிறது. When the child is grown and when it become parents, and it is carrying and their own children. அதுபோல நம்முடைய பிரச்சனைகள், பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், வேதனைகளை தேவன் சுமந்தார். Likewise, and the Lord carried all our burdens, sorrows and grief and all our problems. அதுபோல நாமும் கூட சுமக்கக்கூடியவர்களாக மாறும்படியாக இந்த காலை வேளை தூது நம்மை அழைக்கிறது. And this morning time message is calling us to carry or bear others. ஒரு தேவனுடைய பிள்ளை சுமக்கக்கூடியவனாக மாற வேண்டும். And one child of God, and he must become one who carry and bear others. இயேசு எவைகளை நமக்காக சுமந்தார்? And Jesus and what he carried for us. நாம் எவைகளை சுமக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருந்தால் நலமாய் If இருக்கும். it is good for us to understand and what we need to carry or bear for others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்றைக்கு நம்முடைய சபையில் சுமக்கும் தன்மை குறைந்திருக்கிறது. And today in our church, and the ability of carrying, it was decreased in these days. சமுதாயத்துல கூட பாருங்க. Even when you see in the society, தான் பெற்ற பிள்ளைகளை கூட சுமக்கிறதுக்கு இன்னைக்கு அநேகர் கஷ்டப்படுறாங்க. and many parents, and they feel difficult to carry their own children. ஒரு வண்டியை வச்சுட்டே தள்ளிட்டு போறாங்க. And they are taking a vehicle and they are carrying them. முந்தைய நாட்கள் அப்படி கிடையாது. And it is not like இப்ப that. எல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. But it became a fashion. அதுக்கு ஒரு வண்டியை வச்சுட்டு அது அந்த தாயினுடைய அரவணைப்பிலே இல்லாம அது எதுலயே வரும், மெத்தையிலேயே வரும். And it will be like carrying the cradle, and will not be the care of the mother, it goes separately. ஆரம்ப நாட்கள்லயே அப்படி இல்ல, பைபிள் காலங்கள்லயே அப்படி கிடையாது. In the beginning of the days, or also the days of the Bible, it was not like that. இதுபோல நாமும் கூட சுமக்கிற தன்மையை பல விதங்களிலே மாற்றி இருக்கிறோம். Likewise, we also have changed the tendency to carry or bear others. நாம் இன்னைக்கு இயேசு சுமந்தார், நாமும் சுமக்க வேண்டும். இதுதான் மெசேஜ். And Jesus carried, and we too must carry, and that is today's message. அப்படி முடியுமா? Is it possible? அதுதான் கேள்வி. And that is the question. அது முடியுங்கிறதுக்கு தான் இயேசு தன்னை முன்மாதிரியாக காண்பித்தார். And so to tell it is possible, the Lord Jesus kept him as an example before us. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சுமக்கக்கூடியவனாக மாற வேண்டும். A child of God, and he must be able to carry others. ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் பெயர் வைத்தார்கள். And some, and they have named their children in this manner. ஒரு சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுதே அப்படி வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in the Bible, and some they have named their children so in this manner. ஒரு சில பெயர்களுக்கு அர்த்தமே சுமக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். And some of the meaning of the names is bearing or carrying. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் சுமக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம்? And today how many are going to change to bear others? இந்த அபிஷேகம் என்று நமக்கு கொடுத்தாரே, அதுல ஒரு போர்ஷன் சுமக்கிற அபிஷேகம். The Lord has given us anointing. The one portion of anointing is to bear others. அபிஷேகம் குறையும் பொழுது உங்களால மற்ற காரியங்களை சுமக்க முடியாது. And if the anointing is decreased, and you cannot bear the matters of others. ஒரு மனிதன் பலவீனனாய் மாறும் பொழுது அவனை மற்றவர்கள் சுமக்க முடியுமே தவிர அவனை கொண்டு எதையும் சுமக்க வைக்க முடியாது. If man becomes weak, and he cannot carry anyone, and he will not allow others to carry others. உங்களில் எத்தனை பேர் சுமக்கும் அபிஷேகத்தை வைத்திருக்கிறீர்கள்? Today how many are having the anointing to bear அதை others? நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் பயிற்சி வைக்க வேண்டும். And you have to exercise in the right manner.
முதலாவது இயேசு கிறிஸ்து பாவங்களை சுமந்தார். And first of all, and the Lord bore the sins for us. இல்லாவிட்டால் அக்கிரமங்களை அவர் சுமந்தார். Or he bore the iniquities. இதை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். And these verses are well known to us. யோவான் முதலாம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into John the Gospel, chapter 1, verse 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தன்னுடைய பாவத்தை அல்ல உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that and he did not take away his sins and take away the sins of the world. உலகத்தின் பாவங்கள் அப்படினா மற்றவருடைய பாவத்தை அவர் சுமந்தார். And when we say about the sins of the world and he carried the sins of others. இதை குறித்து ஏசாயா 53:12லும் நாம் பார்க்க முடியும். And we can see this in Isaiah chapter 53 verse 12. அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்தார். And he carried the sins of many. இதை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது, when you see in the New Testament, எபிரேயர் 9:28லே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. and these words are mentioned in Hebrews chapter 9 verse 28. அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்தார். And he carried the sins of many. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் மற்றவருடைய பாவத்தை சுமக்கக்கூடியவனாக மாற வேண்டும். And he who sees and the children of God, and they must be able to tackle or bear the sins of others. இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடியால் தான் இன்னைக்கு நாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். And Jesus took away the sins of the people, and so we are stepped into the life without sin. பாவத்தினுடைய மிகுதிதான் அக்கிரமம். And so the effect of the sin is iniquity. ஏசாயா 53:11 பார்க்கும் பொழுது, when we look unto Isaiah chapter 53 verse 11, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? அவர் அக்கிரமத்தை சுமந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that and he bare the iniquities for us. இந்த பாவம் அக்கிரமம் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பாவங்கள் அதிகமாகும் பொழுது அதனுடைய பெயர் அக்கிரமம். And so what is the difference between sin and iniquity? And when the sin abounds and it turns into iniquity. அதாவது ஒரு சில குறைகளை நீங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வீர்கள். And some you may accept some faults and mistakes. உங்க பிள்ளையே ஒரு சில தவறு செஞ்சா சரி ஏதோ செஞ்சிட்டான் அப்படினு விட்டுருவீங்க. And if your children commit any mistake and you will say that it okay, it doesn't matter. ஆனா சில காரியங்களை செய்யும் பொழுது உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் செஞ்சிருக்க கூடாது, இப்படி பண்ணது தப்பு, என் பிள்ளையே இவன் இல்ல, எழுதி வேணா தரேன் அப்படின்னுலாம் சொல்லுவீங்க. But one point of time when they commit and certain mistakes and you will say and you not committed such mistakes, I will not accept him as my son. என்னோட படித்த ஒரு பையனுடைய அண்ணன் வீட்ல பயங்கரமா தொல்லை பண்ணான். And so my cousin and my brother, and he was tortured in a family. அதாவது அவனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. They are not able to control him in the brain. அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, அடிச்சு என்னெல்லாமோ ட்ரெயின் பண்ணிட்டாங்க. And so they tried a lot about with him. திடீர்னு பார்த்தா அவன் ஸ்கூலுக்கே வரலங்க. And so one day he did not come to school. அப்ப இந்த பையனை கேட்டாங்க, எங்கடா உங்க அண்ணன் ஸ்கூலுக்கே வரல? And he asked to him, and why your brother did not come to school? அந்த தாய் தகப்பன் என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what their parents did? தூத்துக்குடி பக்கத்துல தட்டப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. And so there is a place at Tukurin, the Tarkapale. அங்க ஒரு மைனர் ஜெயில் இருக்கு. And so there is a minor jail. சிறுவர் சீர்திருத்த பள்ளி. And so that it is a rehabilitation school for the youngs. அதிகாலையில அவனை கார்ல ஏத்தி கொண்டு போற மாதிரி கொண்டு போய் நேரா உள்ள தள்ளி எழுதி கொடுத்துட்டாங்க, இவனை நாங்க பார்க்க கூட வர மாட்டோம், இத்தனை வருஷம் உள்ளே கிடக்கட்டும். Early in the morning and the parents took him to the jail and said, and we will not come to visit him, let him be for these many years in the jail. சில பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் எழுதிடுறாங்க, என்னுடைய இவனுக்கு இனிமே எங்களுக்கு என்ன கிடையாது, ஏனென்றா அவன் செய்த பாவங்களை அவங்களால சுமக்க முடியல. And some parents even they are casting their children to jail because they are not able to carry the sins committed by their children. இயேசு நம்முடைய பாவங்களை இவன் செய்யற அக்கிரமத்தை என்னால தாங்க முடியல அப்படினு எழுதி கொடுத்தா என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? If Jesus write down by saying that I cannot carry the sins of my child, and what would be our condition? ஒரு பிசாசு துரத்தின பொழுது At one time when he cast out the demons, அவன் கொஞ்ச நாள் விசுவாசியாக இருந்தான். and he was a believer for a while. ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கான். And he was coming for a long days. பட் அந்த பிசாசு போராட்டம் அந்த செய்வன அவனை விட்டு நீங்காமலே இருந்துச்சு. But the demonic possession and this witchcraft problem was not removed from him. ஒரு நாள் அந்த ஆவியை துரத்தின போது, And one day when they cast out the spirit from him, அந்த ஆவி சொல்லுச்சு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்லாம் சொல்லிச்சு. and the spirit said unto him, I will do this and that. நான் சொன்னேன் எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான், அவன் எத்தனை வருஷமா இங்க வரான், உன்னால தான் ஒண்ணும் பண்ண முடியலல்ல. And I told that, and he was coming for these many years and you cannot touch him. நீ பண்றேன்னு சொல்ற, அவன் வந்துகிட்டே தான் இருக்கான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. And you are going to say that I am going to harm him, but you cannot do any harm, and he is coming continuously. உடனே அது பதில் சொல்லிச்சு. And so immediately it said a reply, இவன் பேரை வந்து லிஸ்ட்ல இருந்து எடு and take the name from his list. எப்படி அது சொல், பிசாசுக்கு என்ன தெரியும், நம்ம விசுவாசிகள் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கல யாருக்கு தெரியுது? And how the devil knows, and we are having the believers list. அது சொல்லுது, அந்த லிஸ்ட்ல இருந்து அவனை எடு, 4 மணிக்கு இவன் பேர் சொல்லி நீ சோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொல்லு, 24 ஹவர்ஸ்ல நான் இவனை தூக்கிடுறேன்னு சொல்லு. It said to me that, and you say that, and I will take out the believers name list, and within 24 hours I will harm him. இன்னைக்கு அவன் இருக்கிறான். Even today he is living. ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு யாரு பண்றா?
ஒரு கூட்டம் ஊழியர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க. Because one group of believers and they are praising for him. ஒரு கூட்டம் விசுவாசிகள் அவனுக்கு 4 மணிக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. And one group of believers and they are praising at 4 o'clock. அதுல கிருபை கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு நெஞ்சிருது, கிடைச்சிருது, ஃபில் பண்ணிடுறான். And so little by little and he is receiving the grace and he is filling himself by grace. இன்னைக்கும் கூட பிசாசு பல விதங்களில போராடுறான். தேவன் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். Even today the devil is struggling with us in many ways, but still the Lord carried all of our sins and iniquities. இயேசு பாவங்களை சுமந்து தீர்த்தது அது முடிந்து போன ஒன்று. And the Lord Jesus and he carried our sins and that is ended up. இன்றைக்கு உன்னால மற்றவங்களுடைய பாவத்தை சுமத்த முடியுதா? And சுமக்க today முடியுதா? are you able to carry the sins of others? ஒரு சில பாவங்கள் சின்ன காரியங்கள் செஞ்ச உடனே நீங்க போனை போடுறீங்க, வெளியே சொல்றீங்க, கேவலப்படுத்துறீங்க, அநியாயப்படுத்துறீங்க, உடனே அந்த பாவத்தை நீங்களே பப்ளிசிட்டில கொண்டு வந்துறீங்க. And sometimes when they are committing the sins and you are publishing and by calling them or telling to others and you are taking the tenants. உண்மையான தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளை செய்த பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. And real father and mother and they will not reveal the sins committed by the children. உண்மையான மனைவி தன்னுடைய புருஷனை வெளியே காட்டி கொடுக்க மாட்டாங்க. And the true wife and will not betray husband or wives. உண்மையான புருஷன் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்க மாட்டான். And the true husband will not give up the wife to others. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? அவள் செய்த இல்லாவிட்டால் அவன் செய்த அந்த பாவத்தை அவங்க சுமந்து கொள்ள ரெடியா இருக்கிறாங்க. And they are ready to carry the sins committed by the wife husband. தன் மேல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி தான் இயேசுவுக்கு இருந்தது. And Jesus had a power to accept on him. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டு குட்டி. And he is a lamb of God and who taketh away the sin of the world. இன்னைக்கு உங்களால அந்த பாவங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? Today are you able to carry the sin of others? யாராவது உங்க பாவத்தை சொன்னாலே உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுறீங்க. And so if they are pointing out your mistakes or sins and you get tense. செய்யாததை சொல்லிட்டா டபுள் மடங்கு டென்ஷன் ஆயிடுறீங்க. And if we are telling the things but you are not able to tackle and you get a double tension. செஞ்சதை சொன்னா கொஞ்சம் அப்படி பயம் காட்டி அப்படியே அப்படி இப்படின்னு மிரட்டி அதுல இல்லங்கறதல நீங்க ஒரு முடிவு கட்ட வர்றீங்க. And so you are coming to the conclusion and when they committed sins and they are accusing and pointing it out unto you. ஆனால் இயேசு நம்மை தன்னுடைய சகோதரர் என்று சொல்லுகிறதற்கு அவர் வெட்கப்படவில்லை என்று எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். And we read in Hebrews and Jesus feel not ashamed to call us my brother. ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்வார். And some they used to say about this not my child. தன்னுடைய பெற்றோர்கள் இல்லை என்று சொல்வார். And they may say that their parents and they belong to not my parents. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. And the world is passing in such situations. முதலாவது நீ மற்றவருடைய பாவங்களை சுமக்க வேண்டும். And first of all you have to carry the sin of others. உன்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை நீ சுமக்க வேண்டும். And you must carry the sins of your parents. உன் பிள்ளைகளுடைய பாவங்களை நீ சுமக்க வேண்டும். You must carry the sins of your children. இன்னைக்கு अनेகருக்கு மற்றவருடைய பாவங்களை சுமக்க முடியாது. Today many they are not able to carry the sin of others. பலருடைய குற்றங்கள் உங்களுக்கு தெரியும், உண்மைதான். And you know the mistakes of others, it is true. அது பிசாசு கரெக்ட்டா உங்க கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டிட்டான். And the devil has shown before your eyes. அது எதற்காக? And for what purpose? உடனடியாக பேப்பர்ல போடுறதுக்கு அல்ல. It is not to publish in the newspaper immediately. உடனே நீங்க SMS அடிக்கிறதுக்காக அல்ல. It's not the purpose to send SMS. உன் கண்கள்ல ஒரு விசுவாசியுடைய இல்லாவிட்டால் ஒரு சகோதரியுடைய குற்றத்தை தேவன் காண்பிக்கிறார் என்றால் நீ உடனே பலிபீடத்திலே அவனுக்காக நிக்கும்படியாகத்தான் தேவன் உனக்கு காண்பிக்கிறார். If the Lord shows and the problems or the mistakes of a sister or brother, it is a purpose for you to keep upon the altar and pray for them. அதை நீ உடனே அப்படியே பலிபீடத்திலே வைக்கணும். And you have to place it on the altar immediately. ஆண்டவரே இத அப்படியே நிறுத்துங்க. Lord, you please place before you. இந்த பாவத்துக்குள்ள இவன் போக கூடாது. And he should not indulge into such sins. இந்த பாவத்திலே இவன் சிக்கி விட கூடாது. And he must not engage into such sins. நீங்க அப்படி ஜெபிச்சிட்டு பாருங்க, அவனுக்கு அதுல விடுதலை கிடைக்கும். You pray and see and he will get deliverance. ஆனா அதை விட்டுட்டு நீங்க உடனே ஏதோ ஒரு புதுசா ஒரு நியூ இன்வென்ஷன் நினைச்சிட்டு படக்குன்னு வெளியே போய் புதிய தயாரிப்புன்னு வெளியே விட்டுற கூடாது. And knowing this and you should not think it is a new invention and reveal it out to others. ஒரு சகோதரன் காலையில அதிகாலையில வேலைக்கு போனாரு. A brother early in the morning and he went to a job. ஆனா அவர் போய் வேலையில சேர்றதுக்குள்ள ஒரு ஃபெய்த்தோமுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். And before he reached the work spot and one called to the faith home and informed. உங்க கூடயே இருக்கறானே அவன் இப்பதான் தம் அடிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டான். And he who was with now and he smoked just now and he departed. உடனே அந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கூட இருந்துட்டே எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானா? And servant of God he got tense and said that and he who was with me and committed such a mistake. அவன் வேலைக்கு போய் சேர்றதுக்குள்ள அவர் ஃபோன் பண்ணிட்டாரு. என்ன தம்பி நீ என்ன உன்னைய பத்தி ரொம்ப நான் யோக்கியமா நினைச்சேன், நீ இப்படி பண்ணிட்டியே. And before reaching his work and he said unto him, I thought that you are honest but you committed such a mistake. அவன் சொன்னா இல்லவே இல்ல. And he said I did not do this. வேற ஒண்ணும் இல்ல, பனியில அவன் விட்ட கொட்டாவிதான் அந்த புகைதான் இவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு கற்பனையில உச்சிக்கு போய் விட்டான். And so he on because of this fog and so he thought it is imagination and thought he committed a mistake. இன்னைக்கு நீயும் காண்கிறத கேட்கிறத நீ என்னன்னு பார்.
And you also must check on what you hear and see. இயேசு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. And Jesus Christ, and he is a lamb of God who taketh away the sin of all. அந்த கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரிய ஸ்திரியை கூட இயேசு கிறிஸ்து நீ எத்தனை ட்ரிப் பண்ண, எங்கெல்லாம் பண்ண, யாரோடு பண்ண, ஏன் பண்ண, எந்த விசாரிப்பு இல்ல, ஒரே வார்த்தை சொன்னாரு, இனி என்ன செய்யாத, பாவம் மட்டும் செய்யாத, போயிட்டே இருன்னு சொன்னார். And who she was caught red-handed by Jesus Christ, and you did not ask any question to her, and why you committed this mistake, and the Lord said, and sin no more and go thee. கிறிஸ்தவ வாழ்வின் புனித தன்மை ஒன்று சொல்லுகிறேன், ரகசியத்தை காப்பது. And so the purity of the Christian life is you have to keep the secrecy. நான் திரும்பவும் சொல்றேன். And once again I repeat. கிறிஸ்தவத்தில் உள்ள புனிதம் பரிசுத்தங்கிறது மற்றவருடைய குறைகளை அப்படியே மறைப்பது. And the same nature of the Christian thing is that, and for holiness, and you have to hide the secrets of others. பைபிள் என்ன சொல்லுகிறது? And what the Bible says? அன்போ திரளான பாவங்களை மூடும். And love covers multitude of sins. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள நிறைவா இருந்தா நீ எல்லாருடைய பாவங்களையும் மூடுவாய், When வெளியே there is சொல்ல love of மாட்டாய். Christ in you, and you will not reveal the sin of others, and you will hide the sin of all. அதனால தான் நம்முடைய குற்றங்களை கர்த்தர் வெளிப்படுத்தாமல் மறைத்தே வைக்கிறார். And so the Lord reveals not all our mistakes, and he hides our mistakes. சங்கீதத்துல ரெண்டு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். And you can see the two words in song. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவனும் பாக்கியவான். And blessed is the one whose sins are forgiven, and blessed is the one whose sins are covered. அந்த பாவம் அவனுக்கு தெரியும், ஆனா மூடிட்டான். And he knows his sin, but he covered the sins. இன்னைக்கு நீங்க உங்களுடைய நண்பருடைய பாவத்தை மூடுகிறீர்களா? Today are you covering the sins of your friend? சங்கீதம் 32ல நீங்கள் முதலாம் வசனத்துல இரண்டாம் வசனத்துல நீங்கள் இதை பார்க்க முடியும். And you can read this verse in Psalm 32 verse 1 and 2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். And blessed is the man whose sins and transgressions are covered. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? பாவத்தை மூடுகிற ஒரு தன்மை அதுதான் அன்பு. And there is an ability or tendency to cover the sins, that is love. எத்தனை பேர் மற்றவருடைய பாவங்களை நீங்கள் சுமந்து கொள்வீர்கள்? And how many are able to carry the sin of others? நான் போய் எத்தனையோ பேருக்காக நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். And so I went to try and I asked forgiveness for others. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். Because I need to solve the problem. இவன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கறான். And he is not asking for forgiveness. அவன் மன்னிக்க மாட்டேங்கறான். And he is not forgiving him. அப்ப வேற வழி இல்லாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஊழியக்காரங்களாகிய நாங்க போய் சரிப்பா அவன் சார்புல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சு. And so there is no other way. We the servant of God go in charge of them, and so we ask pardon to them. அதுக்கு பிறகு தான் இவனுக்கு கொஞ்சமாவது அந்த பாயில் ஆகிட்டு இருந்தது கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுது. And only then, and he was boiling, he is coming down. அப்படிதானே? Is it true or not? உங்களால அப்படி மற்றவருடைய பாவங்களை சுமக்க முடிகிறதா? இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தது போல உங்களால் சுமக்க முடியுமா? Are you able to carry the sin of others like Jesus carried the sin for us? இரண்டாவது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். And nextly, we have to bear the burden one another. மோசேக்கு ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது ஒரு பாரமாக இருந்தது. And it is a great burden for Moses to solve the problems of the people. அப்ப என்ன நடந்தது? And so what happened at that time? யாத்திராகமத்துல பார்க்கும் பொழுது When we see in the book of Exodus, 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல chapter 18 verse 22, அந்த பாரத்தை சுமக்கும்படியாக பல அதிபதிகளை அவன் ஏற்படுத்தினான். and so he appointed many captains and to carry the burden of others. 1000க்கு அதிபதிகள், And so the name of the 100க்கு அதிபதிகள், and so 70,000, 50 பேருக்கு and அதிபதிகள். for 50 are captains. இப்ப பிரச்சனை எல்லாம் முதல்ல இங்க போகும். And so now they have to tell the problems to them. எந்த ஒரு பிரச்சனையும் மோசே போல சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா வராது. அதுக்கு பிறகு எல்லாமே எங்க போச்சு? கீழ் கோர்ட்டுகளுக்கு போக ஆரம்பித்தது. And none of the problems and will go directly to the Supreme Court of Moses, and so it started to go from the lower courts. எல்லாமே மறுபடி அவங்களும் மோசேயோடு சேர்ந்து பாரங்களை சுமக்க ஆரம்பித்தார். And they all started to bear the burden with Moses. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. And bearing the burden one another. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். And Galatians chapter 6 verse 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க தேவனுடைய பிரமாணம் நம்மை வலியுறுத்துகிறது. And so the law of God is instructing us to bear the burden of one another. இன்னைக்கு மனைவின்னு சொல்லுகிறவள் ஏற்ற துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he who says wife, and they are told as a great meat for them. மனைவி என்று சொல்லுகிறவள் ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். And so he who says as wife, and she must be the one who's able to things. ஏற்ற துணைனா எப்படி? And what does it mean? The helpmeet for each other. 5-star ஹோட்டல் மாதிரி எப்படி சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? And they have to cook like a 5-star hotel? இல்ல வீட்ல வேலை செய்யறதுக்காக கல்யாணம் கட்டி இருக்கீங்களா? Or you have married them to work in the house? ஒரு சிலர் அப்படி தான் சொல்றாங்க. And some are saying like this. நான் இவளை கல்யாணம் கட்டினது எங்க அம்மாவை கவனிக்க. And the reason for marrying her is to look after my mother. எப்படி? நான் இவளை கல்யாணம் கட்டினது எதுக்காக? எங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கொள்ள. And what is the reason to marry her is to keep my house clean. வீட்ல இருக்கிற செடி, வீட்ல இருக்கிற சேவல், வீட்ல இருக்கிற லவ் பேர்ட்ஸை வளர்க்கறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன்?
இவளை கல்யாணம் கட்டினேன்னு சொல்றவன் எல்லாம் இருக்கிறான். And there are many who says and to carry the garden and so also to care for the cock and for the wrens. பைபிள் அழகாக சொல்லுகிறது. The Bible says very beautifully. ஏற்ற துணை என்பது நீ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. And so the right meat is that and you have to carry the burden one another. அதனால தான் பிரசங்கில சொல்லி இருக்கிறது ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. And so it is said in Ecclesiastes and so woe unto him that fall of ignorance. அவனுக்கு ஒரு உடனாளி இருந்தால் நலமா இருக்கும். And so if there is one to help him it will be better for him. அவனை தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். And so there will be chance for him to lift him up. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9:10 நீங்க இத பார்க்க முடியும். You can see this in Ecclesiastes chapter 4 verse 9 and 10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவானே. If one falls and a fellow will lift him up. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. And woe to him that falleth alone. அவனை தூக்கி விட துணை இல்லையே. For he hath not another to help him up. அதனால தான் பைபிள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்ற துணைங்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. And so the Bible says and help meet each other means and they have to carry the burden one another. புருஷனுக்கு வியாதி ஆயிடுச்சு. And so husband fell sick. இப்போ உடனே மனைவி என்ன செய்யணும்? Now what a wife must do? உடனே ஹாஸ்பிடல் தூக்கி கொண்டு போக வேண்டும். And they have to carry to hospital immediately. சொல்லுங்க. புருஷனுக்கு கையில பணம் இல்லை. And there is no money in husband hands. உடனே மனைவி என்ன செய்யணும்? And what the wife should do? தன் தகப்பன் வீட்டில் ஓடி போய் வாங்கி வர வேண்டும். இல்லாவிட்டால் அடி கிடைக்கும். அப்படியே. To get the money from the father's house? அப்படி அல்ல. It's not like that. நீங்க உடனே முழங்கால போட்டு ஜெபிச்சு அவருடைய விசுவாசத்தை டெவலப் பண்ணி சுகத்தை வாங்கி கொடுக்கணும். And you have to bend your knees and pray and you must develop your faith and must receive the healing to him. விசுவாசத்தை பரிசுத்தத்துல நீங்க அவருக்கு ஏற்ற துணையாக அந்த பாரத்தை நீ சுமக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். And so you should be the one carrying the burden one another by building up your faith and holiness. தன் மனைவி அழுது கொண்டிருந்தா யாக்கோபு சொன்னா அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரோ தெரியாது வேலையை பாருன்ட்டான். And Jacob's wife wept and said unto him and so what will the Lord look after it? கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரா நான் என்ன பண்ண முடியும் வேலையை பாரு அப்படினு தான் யாக்கோபு தன்னுடைய மனைவிட்ட பேசினான். And the Lord shut your womb and the Lord will look after and that is what and Jacob said unto his wife. ஆனா ஈசாக்கு அப்படி அல்ல. But Isaac is not like that. தன் மனைவி அந்த கர்ப்பத வேதனையில கஷ்டப்பட்டு இருக்கும்போது தன் மனைவிக்காக வேண்டுதல் பண்ணினான். And so when she was suffering while giving birth and he wiped birth for him. அந்த மனைவி சாப்பிடாம கிடக்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அந்த புருஷன் போய் ஏன் சாப்பிடல எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கல இதுதான் புருஷனுடைய ஏற்ற துணை. And so when wife was weeping and asked unto him and why thou weepest and so this is a care towards his wife. Pastor பால் அவர்கள் இந்த ஊழியத்தை தொடங்கும்போது I mean Pastor Paul and began this ministry. அந்த ஊழியத்துக்காக அவர் அந்த மிஷனரி கூட்டத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார். And so he submitted himself and in the missionary group. அவங்க faith ministry-யை இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க. And they implemented the faith ministry. அதாவது faith ministry-னா நீ வேலை பார்க்க கூடாது. And the faith ministry you should not work. கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கணும். And you must trust only in God. அவனே அவர் அதுக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிட்டார். And so he accepted for everything. பட் வீட்டுக்கு திரும்பி வர்ற வழியில பிசாசு இவரோட பயங்கரமா போராடுறான். But the time when he was coming back home and the devil struggled hard with him. உனக்கு 5 பிள்ளைங்க. You have 5 children. என்ன பண்ண போற? What you are going to do? இருக்கிற ஏதோ லுத்தரன் சபையில கோயில் குட்டியா இருக்கிற இப்ப அந்த சம்பளமும் போய்டும். And so now you are working in the Lutheran church and you will lose that salary too. என்ன பண்ண போற? And what you will do further? இப்ப வீட்ல போனா உன் வைஃப் என்ன சொல்ல முடியும்? And so if you go to your wife and what will you answer? இன்னையோட வெளியரங்கமான ஊழியம் முடிஞ்சிருச்சு இனிமே விசுவாச ஊழியம் தொடங்க போகுது. And so within today and you are going to lose your outward ministry and you are going to ministry with faith. இனிமே உனக்கு மாச சம்பளம் கிடையாது. And there no more wages and salary for monthly. இப்படி பேசி இவருடைய முகத்தை கருப்பாக்கிட்டான். And so this is how he said so and made his face dark. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே when he came back to home அவங்க அந்த சிஸ்டர் கேட்டாங்க. And so the sister asked unto him என்ன நேத்து மீட்டிங் போய் நல்ல சந்தோஷமா வந்தீங்க இன்னைக்கு மீட்டிங் போய் எப்படி வந்திருக்கீங்க டல்லா வந்திருக்கீங்க. And after concluded yesterday meeting you came so kind and now you came with sad. அப்ப அவர் சொன்னாரு இப்படி ஒரு faith ministry அவங்க சொன்னாங்க. And he said unto her and they said about the faith ministry. ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு அதனால நானும் ஸ்டேஜ்ல போய் ஒப்பு கொடுத்துட்டேன் அவங்களும் ஜெபிச்சிட்டாங்க. And so the Lord said to me and I too delivered myself and given on stage. பட் திரும்பி வரும் பொழுது தான் இதனுடைய விளைவை நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வரேன். But when I came back and I was realizing all the consequences. இது முடியுமா? Is it possible with me? அப்படி ஒரு கேள்வி எனக்குள்ள போராடிட்டு இருக்கு. And so such a question is striving in me. நீங்களா இருந்தா சகோதரிகள் first point சொல்லுங்க நீங்க இருந்தா என்ன செஞ்சிருவீங்க? And if you are if sisters first point and what will you do? ஆரம்பத்திலேயே உன்னை கல்யாணம் கட்ட கூடாதுன்னு நினைச்சேன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எங்க அப்பா உன்னை பார்க்கும் பொழுதே நான் வேண்டான்னு சொன்னேன் அந்த ஆள் பிடிச்சி கட்டி வச்சு செத்து போயிட்டான் இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டேன் இப்படி தான் இன்னைக்கு நம்ம கான்வர்சேஷன் வரும். And so this is how and we will start conversing. இல்ல 5 பிள்ளை நீ வச்சுக்கோ நான் போயிட்டே இருக்கறேன். Or you will say keep all your 5 children with you and I will go on my way. இல்ல பெத்த கடமைக்காக 5 நான் எடுத்துக்கிட்டு எங்க போறேன்
நான் போறேன், நீ உன்னால முடிஞ்சது பாரு. And so because of I have delivered the child and I will take of them and you do your duty. நீ ஊழியத்துக்கு போறதுனா நீ ஏன் கல்யாணம் கட்டின? And you are going to the ministry and why do you marry? இப்படி தான் நம்ம கேள்வி கேட்போம். And this is how we will arise questions. பட் அவங்க கேட்டாங்க, But he asked unto him, நீங்க ஒப்பு கொடுத்தது உண்மையா? is it true that you have surrendered? தேவனை நம்பினது உண்மையா? Is it true that you are trusted in the Lord? ஓகே விடுங்க. Okay, leave it. ஒண்ணுமே இல்லாட்டாலும் பைப்ல வர்ற குழாயடி தண்ணியை குடிச்சு பிள்ளைகளை வளர்க்கலாம். Even we don't have anything and let us grow up a child by taking the water in the tap. பாஸ்டர் பால் அப்ப பாஸ்டர் ஆகல அப்படி கேட்டாராம், உண்மையாவே சொல்ற அப்படி. And Pastor Paul asked unto her, are you telling truly? ஆமா. And she said yes. விசுவாசத்துல பார்க்கலாம். And so let us check our faith. அதுல வளர்ந்த ஊழியம் தான் இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். And so the ministry which was brought up and we are sitting here. அவரை கைவிட்டாரா தேவன்? And so the Lord forsake him. நல்ல ஊழியம் வளர்ந்தது. And the ministry was grown well. திடீர்னு வந்தா ஒருத்தனும் காணிக்கையே கொடுக்கல. And suddenly an unpaid offerings. சாப்பாட்டுக்கே இல்ல. And they don't have the food even. 5 பிள்ளைங்களும் அப்படியே தடுமாறுதுங்க. And all the 5 children and they were stumbled. இவர் போய் ஆண்டவர்ட்ட கேட்டாராம், என்ன சுவாமி உங்களை நம்பி வந்த நல்ல எழுப்புதலா போன மாதிரி இருந்துச்சு, பட்டுன்னு எல்லாமே நின்னு போயிருச்சே. And he asked unto God and came in revival and trusting on you, but now nothing was with us. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், உன்கிட்ட தான் இருக்குல்ல எடுத்து செலவழி அப்படினா. And the Lord said unto him, and you have and spend the amount with you. வீட்ல இல்ல சுவாமி. And he said, I don't have any money. நான் உங்ககிட்டயே போய் சொல்ல போறேன். And I don't lie with you. வீட்ல ஒண்ணுமே இல்ல, நீங்க வேணா வந்து பாருங்கனாரா. I have nothing in my house, you come and check in my house. வீட்ல இல்ல, இந்த பிள்ளைங்க பேர்ல எல்லாம் கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வந்துச்சு முதல்ல, அது கொஞ்சம் இருக்கு பாருங்கனாரா. And you don't have anything in your house, but you deposited certain amount in the bank, but then you come and அப்பனா find இவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த லூத்தரன் சபையில வேலை செய்யும்போது பிறந்தது 5 பிறந்து இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நினைஞ்சிருக்காரு, சேவிங்ஸ் போட்டு வச்சிருந்திருக்காரு. அதுவும் ரொம்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சம். என்னடா இது கரெக்டா போய் எங்க பிடிக்கிறாரு, பேங்க் பேலன்ஸுக்கு வராருன்னு அதையும் எடுத்து காலி பண்ணாரு. காலி பண்ண பிறகுதான் மறுபடி காசே வந்தது. And then after he remembered that the money deposited, and when he was working in Lutheran church, and after spending the money he got the amounts of money. இப்படி ஏற்ற துணைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் எல்லாத்துக்கும் அல்லேலூயா போட்டீங்க வேகமா. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து என்னடா இவர் திடீர்னு புதுசா ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாரு, நம்ம வீட்டுக்காரர் ஊழிட்டு போயிடுவாரோ. இப்ப கல்யாணம் கட்டினாலும் அதிகமா எடுக்கிறதில்ல, பயப்படாதீங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to your house. அந்த வீட்ல 3-4 பிள்ளைங்க நினைக்கிறேன். And there are 3 or 4 children in the family. அவருக்கு வந்து நல்ல விசுவாசி, பாவம் சவுத்துல உள்ளவர். And he is a good believer and he belonged to south side. அவருக்கு ஊழியத்தை பத்தி பயங்கரமான வாஞ்சை. And he had a great desire about this ministry. டெய்லி அவர் ஃபெய்த்தம்ல நீங்க 11 மணிக்கு பிறகு அந்த முள்ளு போச்சுன்னா புடிங்கிடுவாங்க, ஆமென் போட்டுருவாங்க டம்முன்னு. And so 11 o'clock and when it crosses and they will see amen in the feet home. ஆனா அவர் பாட்டுக்கு ஜெபம் எடுத்துக்கிட்டே இருப்பார். But he keep continuing the prayer. நான் ஒரு நாள் விசிட்டிங் போயிருக்கும்போது, And one day when I visited his house, அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க, ரிப்போர்ட் பண்றாங்கடா. and so all the children they reported to ஃபெய்த்தம்ல me. 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் தானே பாஸ்டர், எங்க வீட்ல பாருங்க இந்த ஆள் 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இழுத்துக்கிட்டே வசனம் பேசிட்டே இருக்காரு. In faith home the prayers are conducted from 10 o'clock to 11 o'clock, but he was dragging till 12 o'clock. டெய்லி 10 மணிக்கு சீயோனை பத்தி பேசாம இருக்கவே மாட்டார். And every night and he will not speak without Zion. எங்களை ஊழியத்துக்கு போகணும், எல்லாரும் ஒப்பு கொடுங்கள்னு டெய்லி இதே போராட்டமா இருக்கு. And he compelling and forcing us to surrender to the ministry. இவர் ஊழியத்துக்கு போகணும்னா இவர் முதல்ல போயிருக்கலாம்ல. And so if நாங்க இல்லாமலே இருந்திருப்போம், தொல்லை இல்லாம இருந்திருப்போம். if he had a desire to go to the ministry and gone earlier and would not be a torture for him. இவர் கல்யாணம் கட்டி பிள்ளை எல்லாம் பெத்துட்டு இப்ப கடைசில எங்களை போங்கறாரு. வேணும்னா இப்போ உங்க வண்டியில இடம் இருக்குல்ல, இவரை கூட்டி போங்க. After getting married and he was torturing us, and if you need to go to the ministry, please carry him in your vehicle. எப்படி இருக்கும்? And see how it would be. பிள்ளைகள் And see the children. ஊழியத்தின் தரிசனம் இல்லாம அந்த நேரத்துல பேசின வார்த்தைகள். And these are the words uttered by the children and without the vision of the ministry. இப்படியும் பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு விரோதமான ஆவிகள் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார். And there are some of the children, they are possessed by spirit and they are contrary to the parents. ஆனா அந்த தகப்பனுடைய வாஞ்சையை அறிந்து 2 பையங்களை கர்த்தர் இழுத்துட்டாரு, ஊழியத்துல இருக்கானுங்க இப்போ. But knowing the desire of the father, and the Lord drawn 2 children to the ministry. நீங்கள் எத்தனை பேர் ஏற்ற துணை? And to how many are having as good help me to others? ஒரு ஆள் விசுவாசத்துல தடுமாறனா நீங்க போய் நிக்கணும், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், தைரியமா இருங்க. If one is stumbling in faith, and you must tell only that, and I am with you and I'll pray for you, and you must give boldness to them. ஒரு மிஷனரியுடைய குடும்பத்தை எதிராளிகள் பிடிச்சிட்டாங்க. And so one of the adversaries, an enemy, they caught up the missionary family. சரி அடி அடிச்சாங்க. And so they bet nicely. தாயின் தகப்பனையும். And they bet father and mother. அந்த குழந்தை கடந்து கதறிச்சு. And the child and wept bitterly. ஏன்னா அம்மா அப்பாவை அவ்வளவு அடிக்கும்போது. Because and they bet father and mother. ஆனா ரெண்டு பேரும் மறுதலிக்க மாட்டேங்கறாங்க. But they were not denying him. இப்போ அந்த பையனை போட்டு உடனே அவங்க பார்த்தாங்க, இந்த 2 பேரையும் அடிச்சா அந்த புள்ள அழுகுது, பிரயோஜனம் இல்ல, யார் அடிக்கணும்?
இந்த பையனை கொன்றுவன்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் சரியாயிடுவாங்க. And so they were beating the father and mother, and so child was weeping bitterly. There is no change, and let him beat the son. கொஞ்சமா அந்த பையனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. And so little by little they started to torture the son. ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பையனால அந்த டார்ச்சரை தாங்க முடியலங்கற கண்டிஷன் வரும்பொழுது இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் குடல் கொதிச்சு போயிடுச்சு. And so after a limit, and when the boy is not able to tackle the torture, and the parents they could not control themselves. போதும் இயேசு போதும் விட்டுறலாம்ங்கற லெவலுக்கு வந்துட்டாங்க. And they came to the level to see, and it is enough, and they no need Jesus. பட் அந்த பையன் அதை பார்த்துட்டான். But the son saw them. இவங்க மறுதலிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் சொன்னா, மம்மியை டேடியும் கூப்பிட்டு தயவு செய்து நெஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன், நான் செத்த உடனே எங்க போயிடுவேன், ஏசப்பாட்ட போயிடுவேன், நீங்களும் செத்துட்டீங்கன்னா எங்க வந்துருவீங்க, வந்துடலாம் மேலன்னு சொன்னான். And looking unto father and mother, and he said to them, and so don't deny, and within few minutes I may die and reach unto Jesus, and even after when you die, and you will come to Jesus. So don't deny him. அப்படிப்பட்ட பிள்ளைகளை யாராவது பெத்து வளர்த்திருக்கீங்க இந்த சபையில? And so have you born such children in the Savannah church? என் பிள்ளை அப்படி வளர்த்திருக்கேன்னு சொல்ல பெற்றோர் கை வைத்துங்க பார்க்கலாம். nil balance, ஒண்ணும் கிடையாது. And it is nil balance, there is no one. உன் பிள்ளை இப்பவுமே செல்லு கொடுத்து அவனை போக்கிரியா வளர்த்து அவனை இஷ்டத்துக்கு வளர்த்து அவனுக்கு தேவையான பணம், தேவையான பொருள், தேவையான ட்ரெஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு வளர்த்து அது உன் காலத்துக்கு பிறகு இப்பமே வர மாட்டேங்குது, நீ உன் காலத்துக்கு பிறகு அது எங்க வந்து நிக்க போகுது? Providing cell phones and garments and all facilities and materials, and you grow them like a rogue, and so if you are not billions, and in a period they are not coming. நான் பிள்ளைகளுக்கு எதிராளி அல்ல, and we are not an enemy to our நான் children. பழமைவாதியும் அல்ல, And I am also not a featherless. ஆனா உன் பிள்ளை கடைசி காலத்துல சிலுவை சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். But I desire, and your child must bear the cross அவன் till the end. சீயோனுக்கு வராட்டா கூட பரவாயில்லை, எருசலேமுக்காவது வரணும். Even he comes not to Zion, at least he must come to Jerusalem. அதுதான் என்னுடைய தரிசனம். And that is my vision. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதுன்னு சொல்லுகிறது விசுவாசத்துல குறைவுகளையும் பரிசுத்தத்தில் குறைவுகளையும் நீங்கள் சரியான விதத்துல மெயின்டைன் பண்ண வேண்டும். And bearing the burden of one another means, and you have to maintain the faith and holiness. புருஷனுக்காக மனைவி திறப்புல நிக்கணும். And husband must stand for wait for the gap. உன் பிள்ளை சரியில்லைன்னு நீ சொல்ற, உன் பிள்ளைக்காக எவ்வளவு நேரம் நீ திறப்புல நிக்கிற? And you are saying that your children is not good, and how many hours you are standing in the gap. ஒரு பாஸ்டருடைய பையன் சீரழிஞ்சு போயிட்டான். And so once and he went away from this pastor. அந்த பாஸ்டர் ரொம்ப ஜெபிச்சாரு. And the pastor he prayed a lot for him. ஏன்னா அவருக்கு வந்து இவன் முன்மாதிரியா இல்லாம இருக்கிறதுனால சபையில எந்த பையனையும் அவரால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. And he is not a role model, and he is not able to control other youths in the church. அதனால அடிக்க ஆரம்பிச்சா பேய் அடிச்ச மாதிரி அடிப்பார். And so when you start to beat him, and he beat fiercely. ஆண்டவர்ட்ட ரொம்ப ஜெபிச்சாரு. And so he prayed a lot to God. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் பேசினாரா? And the Lord spake to him one day. உன் பிள்ளையை சரிப்படுத்த முடியாதபடி என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. And my hands are bound, that you're not able to set right your children. எப்படி ஆண்டவரே உங்க கை கட்டப்பட்டிருக்கும்? And how, Lord, your hands are bound? நீதான். And you. நீ அவனுக்கு ரோல் மாடலா இல்ல. And you are not a role model to him. நீ அவனுக்கு மாதிரியா இல்ல. And you are not a role model to him. நீ அவனை நேசிக்கல. And you do not love him. நீ அவனுக்காக திறப்புல நிக்கிற, அவனை சரிப்படுத்தணும், அவனை பெரிய ஆளாக்கணும் தான் பாக்குறே தவிர அவனை தெய்வீகமா உருவாக்கணும் நிக்கல. And you are standing in the gap to pray for him, but you are not in the sense to make him to grow in a divine nature. உன் பேர் கெட்டு போயிருந்தா நீ பாக்குறே தவிர அவனுக்காக நீ பரிதாபப்படல. And you are thinking that your name will be spoiled, but you are not feeling pathetic towards him. உடனே அந்த பாஸ்டர் அன்னைக்கே முடிவெடுத்துட்டாரு, இனிமேல் உங்க கையில கொடுக்கிறேன். And so the pastor took decision on that day, and hereafter I will deliver him in your hands. அன்னைக்கு பையன் சுத்திட்டு வந்து நின்னான். And the boy came and stand before him. தம்பி இங்க வான்னாரு. And he asked the boy to stand before him. அவன் சொன்னா வரேன் என்னன்னு சொல்லுங்க. And he said, yes, I'll come, and you see what is the matter. கிட்ட வந்து அடிப்பாருன்னு தெரியும், அதனால அவன் தூரத்துல நின்னு சொல்லுங்க. And he knew that, and he will come near him, and he may beat. இங்க வான்னு சொன்னான். And he said, you come. வரவே மாட்டேன், இவ்வளவு தூரத்துல தான் நிப்பேன், என்னன்னு சொல்லுங்க. And he said that I will not come near you, I will stand at this much distance, tell what is the matter. ஏனா கிட்ட போனா அடிப்பாருன்னு தெரியும்னால அவன் அவ்வளவு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றான். And knowing that, and when he come near him, and he may beat, and so he kept the distance. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு. And the pastor said to him, தம்பி நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் உனக்கு செஞ்ச தீமைகள் எல்லாம் மன்னிச்சிருன்னு சொன்னான். son, I will not beat you, and you just forgive all the sins that I have committed unto you. இவனுக்கு டவுட், இது நம்மள அடிக்கிறதுக்கு கிட்ட கூப்பிடுறதுக்காக இந்த மன்னிப்பா? சரி சரின்னு போய்ட்டான். And he had a doubt, and so with the doubt he came near him whether he was just acting to just beat him. அதுக்கு பிறகு இவன் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு நாள் விட்டுட்டு அடிப்பாரோ? And so he gazed at him whether he beat him. ஆனா இவர் சுத்தமா மாறிட்டார், அமைதியாயிட்டார். But he was completely changed, and he kept silent. அடுத்த வாரம் பார்த்தா அவன் சர்ச்சில் உட்கார்ந்திருக்கான். And next day, and he was in the church. வொர்ஷிப்ல அழுகுறான். And he wept in the worship session. ஆண்டவரே எங்க அம்மா அப்பாவை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன். And Lord, I hated my father and mother. பாருங்க இவருடைய ஒரு மாற்றம் அவனை மாற்றிச்சு. And his changed him completely. இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க போறீங்க? Today how many are going to bear the burden of one another? இன்னைக்கு பாரத்தை சுமக்கிறதுக்கு தாங்க இந்த மார்க்கம்.
And this religion is to bear the burden of others. இயேசு எல்லாவற்றையும் சுமந்தார். And Jesus carried everything. நல்லா படிச்சுக்க, பைபிளை படிச்சுக்கங்க. And read in the Bible. 99% இயேசு சுமந்தார். And 99% and Jesus carried all the sins. 1% யார் சுமக்கணும்? சபை சுமக்க வேண்டும். Only 1% and the church should bear or carry it. கொலோசியர் 1:24. Colossians chapter 1 verse 24. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவின் உபத்திரவங்களிலே கொஞ்சம் குறைவு இருக்கு, அந்த 1%. அதை யார் சுமக்க வச்சிருக்கிறாரு? மணவாட்டி சபை சுமக்க வேண்டும். And the bridal church must bear the things which is filled up behind the afflictions of Christ. உங்களுடைய பாவங்களை, மற்றவருடைய பாவங்களை சுமப்பது. And your sins and must carry the sin of others. மற்றவருடைய பாரங்களை சுமப்பது. And to carry the burden of others. அதான் கலாத்தியர் 6:2ல வாசித்தோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது கிறிஸ்துவின் பிரமாணம். And that is what we did in Galatians chapter 6 verse 2. And this is the law of Christ, to bear the burden of one another. நரகத்துக்கு ஒருத்தன் போனானா? And one went to hell. அங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. And so they provided food to two. ஆனா சாப்பாடு கொடுத்துட்டு and after providing the meat கையில ஒரு நீல கரண்டியை கட்டி விட்டாங்க. and they made a long ladle in the hands சாப்பிடுன்னு சொல்லி. to eat. எப்படி சாப்பிடுறது? How to eat? கைக்கு வந்து கரெக்டா தான் கர்த்தர் அளவு வச்சிருக்கார். இங்க இருந்து எடுத்தா இங்க போணும். இங்க இருந்து 3 அடி நின்னா யாருக்கு கொடுப்பான்? கணக்கு எப்படி வரும்? And he was sticking the hands to 3 feet, and how he can eat to his mouth? ஒருத்தன் சாப்பாடு கிடைக்காம அடிச்சுக்கிட்டாங்க. And so they met one another because they were not able to receive the food. பரலோகத்துக்கு போனா and when they went to hell, அங்கே இதே மாதிரி தான் கட்டி வச்சிருந்தாங்க. even there, and they tied up the hands. நான் சொன்னது வந்து கதை மாதிரி தான் சொல்றேன். நீங்க அவனே பரலோகத்துல இப்படி தான் இருக்குன்னு தரபாஸ் சொன்னாருன்னு சொல்லிர கூடாது. And so don't think that and it was true, and just I'm telling like a story. அங்க இதே மாதிரி ஸ்பூன் கொடுத்திருந்துச்சு. And there also they provided spoon. இங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்த்தாங்க. And they went and saw and how they were eating there. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். And so it's very simple concept. இவன் எடுத்து பக்கத்துல உள்ளவனுக்கு கொடுத்தான், அவன் எடுத்து இவனுக்கு கொடுத்தான், சாப்பாடு கிளியர் ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு. And so they gave one another and they cleared out food. இதுதான் உண்மை. And this is a fact. நம்ம ஆளுங்க கல்யாணத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த போட்டோவுக்காக இவளுக்கு ஊட்டுறது இவனுக்கு ஊட்டுறது. பெண்டிகாஸ்ட்லயும் இதுதான் நடக்குது. ஒரே ஸ்டால ஒரே ஸ்டாவா, ஒரே பாட்டில் 2 ஸ்டா இதெல்லாம் போட்டு குடிப்பாங்க. 4வது நாள் பாத்தீங்கன்னா ரெண்டும் புட்டுக்கிட்டு நிக்குது. எந்த பாஸ்டர் வந்து பஞ்சாயத்து பண்றது சொல்லு? இதான் இன்னைக்கு நிலவரம். And this is the present state. அன்னைக்கு ஒரு நாள் தான் ஊட்டுவான், அதுக்கு பிறகு சாகர வரைக்கும் ஊட்டவே மாட்டான். And only one day and he will feed him, and the next day till the end he will not dance. இதெல்லாம் ஏமாற்று வேலைகள். And this is the deceiving work. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். And we have to bear the burden one another. அடுத்ததாக ஏசாயா 53:14 பார்க்கும் 53:4 பார்க்கும் பொழுது, nextly when we look into Isaiah chapter 53 verse 4, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். And truly and he bear all our sorrows. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை என்னன்னா, ஒருத்தர் துக்கத்தை ஒருத்தர் சுமப்பது. The one nature of the Christian life is that we have to bear the sorrow one another. நான் சொல்றது எழுதி வச்சுக்கோ. கல்யாண வீட்டுக்கு போறியோ இல்லையோ, சாவு வீட்டுக்கு நீ போயிடணும். And write down and what I'm saying, whether you attend the marriage house or not, and you must attend the death house. போக முடியலன்னா அடுத்த நாள் போய்டு. If you're not able to go on that day, you must go and visit them on the ஏனென்றால் next பைபிள் day. சொல்லுகிறது, துக்கப்படுகிறவனே சேர்ந்து என்ன செய்யுங்கள்? நீங்கள் துக்கப்படுங்கள், அழுகிறவனே சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? அழுங்கள். Because the Bible says, and they that are grieving you must grieve with them, and they that are weeping you must go and weep with them. அத நீ உங்களுக்கு இந்த வசனம் மட்டும் பிடிக்கும். என்னது? சந்தோஷப்படுகிறவனே சேர்ந்து சந்தோஷப்படுங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்குது. And you will take only one part and sing and rejoice with them that rejoice. சாவு வீட்டுக்கு ஒரு ஆள் வருவான். அதுவும் ரொம்ப ரொம்ப இதுவா வந்து அப்படி தலைய காட்டிட்டு போய்டுவாங்க. ஆனா கல்யாண வீட்டுக்கு பாருங்க, பக்கத்து வீட்டு சொந்தக்காரங்க இழுத்துட்டு போயிடுவான். ஏன்னா குடும்ப சகிதம் வர சொல்லியிருக்காங்க. But only one will come to the death house, and just he will show his head and he will depart. But to the marriage house and they come with kids and kin and families. விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். It's good for you to go to the house of peace and that to the house of ஒருத்தர் துக்கத்தை ஒருத்தன் ஒன்னு சொல்றானா அதை அப்படியே ஏத்துக்க. If some says about the sorrows, you must accept their sorrows. அந்த துக்கத்தை அவன் ஒன்ட்ட சொல்லிட்டானா அவனுக்கு ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. And he was sharing your sorrows unto you, and he have laid down his burden upon you. நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை பலிபீடத்துல வச்சு நீ ஜெபிக்கணும். Accepting his sorrows, you must place on the altar and pray for him. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். And you don't want to do any other thing. அந்த துக்கத்தை மாற்ற உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. And you cannot do any other thing to change their sorrows. ஒரு புருஷன் செத்துட்டான், உன்னால என்ன செய்ய முடியும்? And husband died, and what can you do? ஒரே குழந்தை அது செத்து போயிடுச்சு, என்ன செய்ய முடியும்? Only one child when it dies, and what can you do? நீ அந்த துக்கத்துல நீ சஞ்சலத்துல நீ பங்கெடுத்தால் மட்டும் போதும். Just when you partake in their sorrows and heaviness, and that is sufficient. அந்த துக்கத்தை நீ சுமக்கும் பொழுதுதான்
நீ கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாய். And when you are carrying the sorrows and you are fulfilling the law of Christ. இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். And Jesus and he bore the sorrows. நம்முடைய பாரங்களை சுமந்தார். And he bore all our burdens. நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்தார். And he bore all our griefs. நான் அன்றைக்கு சொன்னேன். I said on that day. என்ன சொன்னேன்? யோனத்தான் வந்து எங்க போய்ட்டான்? வீட்டுக்கு போய் விட்டான். And Jonathan and he went to his house. அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணேன். I preached on that day. அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு எனக்கு. And so I got a comment for it. நல்ல சூப்பர் கமெண்ட் அது. It's a good comment. என்ன கமெண்ட்னா? And what is that comment? அவன் வீட்டுக்கு போனவனே என் கூட இருறான்னு சொல்ல கூடாது சொல்லியிருந்தா இருந்திருப்பான்ல. And so after reaching home I said everything I will stay with you. அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். And he departed house. தாவீது என்ன சொல்லியிருக்கணும்? And what David would have said him? என்னோடு கூட இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் போயிருப்பானா? அவனை விட்டுட்டு கடைசியில ஸ்தானமே போயிச்சு செத்தே போயிட்டானே. நான் சொன்னேன் அவன் யாரு? ராஜகுமாரன். இவன் பரதேசி மாதிரி. அவனே சொல்றான் நான் பூமியில பரதேசி. இவன் கூப்பிட்டு அவன் இருப்பானா? உனக்கு ஸ்தானம் வேணும்னா நீ எங்க இருக்கணும்? பாடுகளை நீ தெரிந்து கொள்ளணும். And so if David would have said and stay with me and he would have said, but leaving him at the last and he said that and he have gone to house. தெரிந்து கொள்ளும் உரிமையை கர்த்தர் உனக்கு தான் தர்றார். And the Lord has given and the choosing opinion to you. நீ தான் உட்கார்ந்து மத்தவங்களுடைய துக்கத்தை சுமக்கணும். And you have to sit and carry the burden of others. ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீ அங்க நிக்கணும். If any problem you must stand at that spot. உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல அடிக்கிறதுக்காக அல்ல. It is not to knowing the problems and to know it in the WhatsApp. பாஸ்டர் ஜோயல் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். And Pastor Joel and he was in serious condition. யாரையும் பார்க்க விடல. And did not allow anyone to see him. யாரோ ஒருத்தன் வந்து நான் வெளிய இருந்து வந்திருக்கேன் நான் பார்க்கணும்னு உடனே சரி தூரத்துல இருந்து வந்திருக்கானே விட்டா அவன் உள்ள போய் எதை எடுத்துட்டு வந்துட்டான்? போட்டோ எடுத்துட்டு வந்து 10 நிமிஷத்துல போட்டு விட்டாங்க. 5 நிமிஷத்துல போட்டான். And so one he said that he came from Nagarkoil and sent him to see இது him. துக்கத்தை சுமப்பதல்ல. And this is not carrying the burden of others. ஒரு விசுவாசி வந்து உன்ட பிரச்சனையை சொல்றானா நீ அவனுக்காக அழு. If any believers are seeing the problems you must weep for him. நீ போய் நைட்ல திறப்புல நிக்கணும் You அதுக்காக. must go and stand on the gap at night. அந்த துக்கத்தை உங்க துக்கம் போல நீ சுமக்கணும். And you have to carry the grief as your grief. அந்த வேதனையில நீ ஒரு பங்காளியாக மாறணும். And you must become the partaker of that sorrow. அங்கதான் கிறிஸ்தவம் துளிர்க்கிறது. And there this Christianity is sprouting. மற்றவங்களுடைய துக்கத்துல நீ ஷேர் பண்ணணும். And you must share the burden of others. சந்தோஷத்துல ஷேர் பண்றது பெரிய சாதனை அல்ல. It is not a great achievement to share in their joy. நீ துக்கத்தை ஷேர் பண்ணணும். And you have to share their sorrows. மத்தேயு 8:17ல பார்க்கும் பொழுது When we look unto 8:17 of Matthew, இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி இருக்கிறார். it is said that and Jesus bore our sickness. நாம் மற்றவங்களுடைய நோய்களை கூட சுமக்கணும். Even we have to bear the sickness of others. வியாதியஸ்தரை பராமரிப்பது என்பது நம்மிடத்துல இப்ப குறைவாக இருக்கிறது. And carrying the sick it is very lacking in our midst now. கிறிஸ்தவம் இன்னைக்கு இந்தியால நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்க வியாதியஸ்தரை பராமரிச்சாங்க. The reason for the Christianity to stand in this India is that and they carried and they cared for the sick. நம்ம சபையில ஹாஸ்பிடல் கிடையாது. There is no hospital in our church. ஹாஸ்பிடல் இல்லாவிட்டாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும். Even we don't have hospital but we should have the hospitality. புரியுதா உங்களுக்கு? Can you understand? கிறிஸ்தவம் வளர்ந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிகள் தான். The reason for the growth of the Christianity is because of the development of the hospitals. சென்னையில ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரி இருக்கு. And there is a cancer hospital at Chennai. அதுல கைவிடப்பட்ட கேன்சர் வியாதிகள் அங்க இருக்காங்க. And so there are cancer patients and they that are left behind. அதாவது கேன்சர்ல பராமரிக்கப்படுகிறவங்க இருக்காங்க. இனி ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்றவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. And so they that are affected by cancer and there are some hospitals to look after them and so they that are completely forsaken by the doctors. பேமெண்டே கிடையாது. காசே கிடையாது. And no more payment. ஆர்சில வச்சிருக்காங்க. And so and they have the hospital in RC. அங்க பாதிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை பார்க்க நான் போயிருந்தேன். And so I went to meet an affected believer. நல்லா கவனிங்க. அவங்க மரணத்தை நோக்கி போறவங்க. And he was crossing to the death. இரண்டாவது அவங்க காசே வாங்குறது இல்ல. And they are not receiving any payments of ஏனா அவங்களுக்கு காசு செலவழிக்க முடியாம தான் அங்க வந்திருக்காங்க. Because and they don't have the effort to spend money and they have reached to the hospital. அந்த இடத்துல நான் போயிருக்கும்போது And when I went to that place அதுல ஒரு கேன்சர் ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷன் ரொம்ப தடுமாறான். One patient and was affected by cancer and he was stammering. குட்டி குட்டியா சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் அந்த நன்ஸ் இருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த பிள்ளைங்க இருக்கு. அந்த மருந்து எடுக்கிறதுக்கு அந்த மருந்து இல்ல அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே இந்த பிள்ளைங்க என்ன செய்யுது? இந்த எடுத்துட்டு வருகிறேன் அப்படின்ட்டு இந்த கல்யாண பொண்ணு கூட்டு வர்ற மாதிரி தான் நம்ம அவங்க வீட்டில் அவரு தண்ணி அப்படிம்பார் வர்றேன். அதோட அவன் தண்ணி தாகமே போயிடுங்க. அப்படிதானே? And there are nuns in the hospitals and when they ask for the water அந்த பிள்ளைங்க ஓடின ஓட்டத்தை பார்த்து அசந்துட்டேன். ஏன்னா அவங்க ஃபீஸ் கட்ட போறது இல்ல, அவங்க உயிரோட பிழைக்க போறதும் இல்ல. And so I was astonished when they were running to take up the medicine. They are not going to pay any fees and they are going to live anymore. கிறிஸ்தவனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். You must understand and what is Christianity. இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம அம்மா அப்பா வியாதியா கிடப்பாங்க, மாமனார் மாமியார் வியாதியா கிடப்பாங்க, கடங்க
ரூம்ல கொண்டு போய் போடுங்க, உங்க தம்பி வீட்டுக்கு அனுப்புங்க இப்படின்னு சொல்லிட்டு நீ சீயோனுக்கு எருசலேமுக்கு போயிடுவேன்னு கனவு காணாத. And without knowing this, and you should not think that you will reach to Zion or Jerusalem, and when someone is feeling well, and so you may say that, and please take them to your brother's house. என்ன நடந்துச்சு? And what happened at once? அந்த பெண்கள் அந்த சின்ன குட்டி குட்டியா இருக்கு அந்த பிள்ளைங்க தட்ட 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 தட்டன்னு ஓடுது. ஓடி போய் அங்கிருந்து மருந்து எடுத்து இங்க ஓடி வந்து எப்படியாவது அந்த ஆத்துமாவை என்ன செய்யணும்? கிளியர் பண்ணணும். And the young nuns, and they ran here and there and to take up the medicines, and somehow they have desire and to clear up the souls. அந்த செத்து போறவன் அவன் செத்து தான் போவான், ஆனா அவன்கிட்ட இருந்து 10 பைசா கிடைக்காது. ஆனாலும் அந்த ஆத்துமாவுக்காக என்ன செய்றாங்க? அந்த நோயை அவர்கள் சுமக்கிறார்கள். And so for the sake of the souls, and they were bearing their sicknesses. இரும்புலியர்ல கூட நீங்க ட்ரெய்னிங் போனீங்கன்னா லுக்கிங் ஆஃப்டர் சிக் அப்படினு ஒரு டியூட்டி இருக்கு. Even at Irumbliu, and when you go for a training, and there is a duty to look after the sick. நான்லாம் பார்த்திருக்கேன். And I have seen such duty. லுக்கிங் ஆஃப்டர் சிக் நானும் பார்த்திருக்கேன். So I have also seen the duty looking after the sick. பாஸ்டர் வேத சிங்னு ஒருத்தர் பிரான்ஸ்ல இருந்து மாறி வந்தாருங்க. And Pastor Veda Singh, and he was transferred from France. அவரை கவனிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. And they gave me a chance to look after him. அவர் பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தார். He came from France. அப்படி எந்திச்சு நின்னு பிடிச்சுக்குவார் நம்மள. And so he will stand up and he will help my அவருக்கு hands. இருமல் வர ஆரம்பிச்சிரும். And he will start coughing. அவ்வளவுதான் போட்டு நம்மள குலுக்கி எடுத்து கடைசில அப்படி கொஞ்சம் சளி மாதிரி துப்புவாருங்க. சளி கிடையாது, அந்த நுரையீரலோ என்னவோ கரஞ்சி கண்ணங்கரேர்னு வரும். And he will shake my hands and clasp and something, and like phlegm comes out, and so it make a things accounts. லுக்கிங் ஆஃப்டர் சிக்னு ஒரு டியூட்டியே இருக்கு. And there is a duty looking after the sick. நீங்க உங்களுடைய மற்றவருடைய நோய்களை சுமக்க பழகணும். And you must practice to bear the sickness of others. இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். And Jesus and bore the sickness of us. ஒரு தாயா இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய நோய்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். When you are mother and you are bearing the sickness of your child. நீ தாயாக மாறி வரும் பொழுது உன்னுடைய தாயினுடைய நோய்களை நீ என்ன செய்யணும்? சுமக்கணும். And when you become mother, and you have to bear the sickness of your mother. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய உணவு முறையை மாற்றிக் கொள்கிறாள். And so mother are changing the relationship of the child. தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்கிறாள். And they are changing their habitual actions. தன்னுடைய எவ்வளவோ சுகபோகங்களை விட்டு விடுகிறாள். And also she was forsaking many of her pleasures. நீங்க போய் நோய்களை சுமக்கிறதுனா வேற எங்க நீங்க எந்த ஆஸ்பத்திரியில போய் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க? உங்க வீட்டிலேயே இருக்கிற உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய புருஷன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மாமனார் அவங்களுடைய நோய்களை நீங்கள் பராமரித்தாலே போதும், உனக்கு பரலோகம் கிடைக்கும். And bearing the sickness of others doesn't mean that you have to go to some hospitals and work, and you have to bear the sickness of your parents and the family members, and that is a great thing you are doing to the family. இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார்னா சும்மா அல்ல. It is not me that Jesus carried all our sickness for ஒவ்வொரு us. நோயிலும் எவ்வளவு வேதனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். And you know what are the difficulties found in every sickness. நான் சில வீடுகளில நான் போய் இருக்கேன். I have visited some houses. அவங்க கவனிக்கிறத பார்த்து அசந்து போய் இருக்கேன். And so I was astonished the way they are carrying them. பாஸ்டர் கே நான் சொல்லிருக்கேனான்னு தெரியல. பாஸ்டர் கே ஸ்டீவன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது And before Pastor K. Stephen ended up his race, அந்த நேரத்துல அவர் கீழே விழுந்து தடுமாறிட்டாரு. at that time he fell down and he stumbled. அவருக்கு ஒரு மாதிரி அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. And he felt very uneasy at that time. அதுக்கு அடுத்த 2 மணி நேரத்துல அவர் இறந்துறாரு. So after 2 hours he died. அப்போ அவர் கால்ல அந்த சூடாக்குறதுக்காக காலை தேய்ச்சி விடுங்கங்கறார். And to make his legs hot, and so he made him to scratch his hands. அவரை கவனிச்ச பையன் உடனே எண்ணெய் எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சான். And the boy who was looking after him, and he took the oil and massaged his legs. அவருக்கு அந்தமான்ல ஊழியத்துல இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷக்கடி மாதிரி ஏற்பட்டு அந்த கால் ரெண்டுமே மொத்தமா கருத்து போய் கெட்டு போயிடுச்சு. And when he ministered Andamans, and so because of some insects bit him, and so his legs were completely become dark. அப்ப நான் நிக்கிறேன். And I was standing nearby. அந்த பையன் அவர் எண்ணெய் தேய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கறாரு. அந்த கவனிக்கிற பிரதர் அந்த எண்ணெய் எடுத்து தேய்ச்சான். அப்பதான் அவருடைய காலுடைய ஒரிஜினல் தன்மையை பார்த்தேன். ஐயோ, அது பார்க்க சகிக்காத ஒரு காலு. ஆனா அந்த ஊழியக்காரன் சின்ன பையன் அப்படியே அழுதுகிட்டே எப்படியாவது உயிர் வந்துடணும்னு அழுதுகிட்டே தொடச்சான், தேய்ச்சான். பாருங்க, எண்ணெயை தேய்ச்சான். நான் அப்பதான் நினைச்சேன், யார் பெத்த பிள்ளையோ இப்படி பணியோட செய்றானே. The young servant of God, and who was looking after him, and he took the oil and massaged. Was no one were able to see his wounds in his legs, but he massaged with eyes within his ears. சொந்த அம்மா அப்பாவுக்கு அவன் செய்யல. And he's not doing for his own parents. அந்த பெற்றெடுக்காத ஒரு தகப்பனுக்கு அவன் செய்றான். And he did to the parent which was not evidence. நான் அசந்து போயிட்டேன். எனக்கெல்லாம் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா வந்துருச்சு. I was amazed looking at நான் இவருடைய வியாதியை பார்க்கல. எப்படி இந்த நேரத்துல செய்ய முடியும்? And how he was able to do in this time? யோசிச்சு பாருங்க. Just think and see. ஷோலிங்கர்ல இருந்து ஊழியத்துக்கு போன பாஸ்டர் தேவன்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். And you know Pastor Devanbu, and who went to ministry from Sholingar. அவசரப்பட்டு இறங்குனதுல ட்ரெயின்ல விழுந்துட்டான். And so speedily when he was going, and he departed from the train. ட்ரெயின்ல விழுந்து அடிபட்டாச்சு. And he fell down in the train, and he was wounded. 100க்கு அதிகமான அடிகள், காயங்கள். And there wwere wounded for more than 100 and things. காலெல்லாம் அழுகி போயிடுச்சு. And his legs, and it was spoiled.
நான் எங்க அம்மா அப்பாவுக்கு கூட நான் சேவை செஞ்சதே இல்லை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாலே ஊழியத்துக்கு வந்துட்டேன். And even I did not serve my father and mother like this. ஒரு 5 நாள் For 5 days. நான் சென்னை ஜிஹெச்ல வெளியே பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்து கிடந்தேன். And so I slept before the platform in Central GH at Chennai. சினிமா வால் போஸ்டர் தான் எனக்கு பாய். And the cinema wall posters are mat for me. அந்த நேரத்துல புயல் அடிச்சது. At that time the storm strikes. பயங்கரமான மழை. And it was a great rain. அந்த ஐசியூக்குள்ள உள்ள விட மாட்டாங்க. And they will not allow us into ICU. நானும் ஒரு ட்ரெய்னிங் பிரதர் தான் அங்க கிடந்தோம். And myself and another training brother, we were in that place. நைட் 1 மணிக்கு கூப்பிட்டு என்னைய கூப்பிட்டாங்க. At night 1 o'clock they called me. நீங்க தான் துரையாங்க. Are you Durai? அந்த ஆளு ஒரே துரன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. And he was shouting your name. நீங்க ஏதாவது போய் பாருங்க. And you go and see him. 5 நாள் 6 நாள் அவங்க கூடயே இருந்தேன். And 5 to 6 days I stayed with him. திருப்பி லாஸ்ட்ல அந்த டாக்டர் வந்து சொன்னாரு, இவரை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க போதும். And finally the doctor said, you send him home and listen, everything is enough. அவன் ஒன்னும் என் கூட பிறந்தவன் அல்ல. And he is not my sibling. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன். And he is my brother in Christ. நாம் மற்றவருடைய நோயை நம்முடைய நோய் போல சுமக்கணும். And we have to bear the sickness of others like our own sickness. இயேசு உன்னுடைய நோய்களை சுமந்திருக்கும் பொழுது ஏன் உன் குடும்பத்தாருடைய நோயை உன்னால சுமக்க முடியல? When Jesus bore the sickness of you, and why can't you bear the sickness of your family? அவங்களுக்காக ஜெபிக்கணும். And you must sit and pray for them. நான் மதுரையில இருந்துட்டு அவனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும், டேய் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா சாரின்றான். And so when I called அவனுக்கு him, அந்த நன்றி விசுவாசம் அவனுக்கு சாகர வரைக்கும் இருந்துச்சு. and so when I called him from Madurai, I said, and you should not do this, and he had this gratitude till this end. இன்னைக்கு என் பைபிள்ல ப்ளூ கலர் இருக்கும். வண்டி மலையில நனைஞ்சு அந்த புயல்ல கிடந்து என் பைபிள் நனைஞ்சு வசனம் எல்லாம் உள்ள போய் தேஞ்சு போன ஒரு கலர். Even today I may have the blue color, and because of the rain, and it was hitting friends. இன்னைக்கு இருக்கு. Even today the mark is நான் there. எதுக்கு சொல்றேன்னா நாம மற்றவருடைய நோய்களை சுமக்கக்கூடியவளாய் மாறணும். Why I am telling this, and we have to able to bear the sickness of others. அவனுடைய துக்கத்தை நீ சுமக்கணும். And we must bear the sorrows of others. இயேசு சுமந்தார் நான் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ரோட்ல சுத்தக்கூடாது. உங்க அம்மா சாவுற மாதிரி கிடக்கும், நீ பாட்டுக்கு கிளம்பி இங்க கூட்டத்துக்கு வந்துடக்கூடாது. அங்க இருந்து அவளை கவனிக்கணும். And Jesus carried for me and saying that, and there is no other burden for me to carry for others, and you should not leave your mother on the road, you should not come here. எபிரேயர் 13:13ல நிந்தைகளை சுமக்க வேண்டும். And Hebrews chapter 13 verse 13, and you must bear the reproach. இயேசு நம்முடைய நிந்தைகளை சுமந்தார். And Jesus bore our reproach. நமக்கு எவ்வளவு கெட்ட பெயர்கள் இருந்துச்சு. And so we had many bad names. எவ்வளவு அவமானங்களை சுமந்தோம். And we have borne all sins. பாவிகள் துரோகிகள் என்ற பெயர் நமக்கு இருந்துச்சு. Also we got the names as sinners and traitors. பாவத்திலேயும் பிரதான பாவிகளாக இருந்தோம். And we have become the chief among the sinners. கர்த்தர் நம்மை ரட்சித்தார். The Lord saved us. நம்முடைய நிந்தைகளை அவர் சுமந்திருக்கும் பொழுது நாமும் நிந்தைகளை சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம். And when the Lord bare all our reproach, and we are bounded to bear the reproach of others. இந்த சபைக்கு வந்ததனால பல நிந்தைகள் உனக்கு இருக்கும். After coming to the church, and you also meet many reproaches. உன் பிள்ளைகளே உனக்கு ஒரு நிந்தையாக மாறலாம். And your children may turn as a reproach to you. எந்த பல சம்பவங்கள் உனக்கு நிந்தைகளை கொண்டு வரும். And some instances or circumstances may bring reproach to you. இல்லாததை சொல்லுவாங்க. And they will see that you have done not. நீ செய்யாததை சொல்லுவாங்க. And that you committed not, they may see that you have done. நீ இல்லாத இடத்துல இருந்ததா சொல்லுவாங்க. The place where there you are not, and they see that you are. நீ தான் அந்த இடத்துல இருந்தேன்னு அடிச்சு சொல்லுவாங்க. Also they will surely that, and you were in that place. இந்த நிந்தைகளை நீ சுமக்கணும். And you must bear that reproach. நீ இந்த சபையிலே விசுவாசியா இருக்கற அப்படிமாங்க. ஆமா நான் அந்த சபையில தான் விசுவாசி. ஐயோ அங்க உள்ளவெல்லாம் சரியில்லையே, பரவாயில்லை, அந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு நீ சொல்லு. And they may see that, are you in this church, and you will not go to this place, and you must see that, and I have a place in that church. நிந்தைகளை சுமப்பது ஒரு பகுதி பிரியமானவர்களே. And bearing the reproach is one part, my beloved. எரேமியா 31:19ல பார்க்கும் பொழுது எரேமியா 31:19 31:19 of Jeremiah. நான் என் இளவயதின் நிந்தையை சுமந்தேன் சொல்லிருக்கு. And so it is said that, and I have the bare reproach of my youth. உன்னுடைய சின்ன வயசுல பலவிதமான நிந்தைகள் உனக்கு வரலாம். In your young age, and you may face many reproaches. உன்னை ஒவ்வொரு விதங்கள்ல சொல்லுவாங்க. And they will see you in different ways. அசிங்கமா சொல்லுவாங்க. And they will say illegally. கேடுகட்டத்தனமா சொல்லுவாங்க. And they will speak very awkwardly. ரொம்ப அருவருப்பா பேசுவாங்க. And they speak very detestable. இதெல்லாம் உனக்கு சர்வசாதாரணமா வரும். And it will come so usually unto you. பைபிளை தூக்கிட்டினாலே உனக்கு நிந்தை ஒரு கொள்ளை பொருளாக மாறும். When you take the Bible, and this reproach will become a spoil to you. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். I've said you already. பாஸ்டர் டான் அவர்கள் ஒரு இடத்துல ஊழியம் செய்தபோது When Pastor Don ministered at one place, ஒரு தாய் ஒரு குழந்தையோட ஒரு தாய் வந்தா. and the mother came with a child. வந்து இப்படி டேபிள்ல குழந்தையை வச்சிட்டா. And placed the child upon the table. எல்லாரும் அப்படி பார்க்கறாங்க. And all looked upon the table. என்னன்னு பார்க்கறாங்க. And saw what it is. இது எனக்கும் இவருக்கும் பிறந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு பதில் சொல்லுங்க அப்படினு டேபிள்ல குழந்தையை வச்சிட்டு சொல்லிட்டா. Placed the child upon the table, said, and this is child born to him and me. எப்படி இருக்கும்? And see how it would be. அவ்வளவுதான். உடனே அந்த சபை விசுவாசிகள்லாம் ஓகே அதுக்கு பதில் சொல்லுன்ட்டாங்க. And all the church believers said unto him, answer this question.
என்ன பதில் சொல்றது? And what to answer for this? இவரு பாவம் நைட் எல்லாம் ஜெபிச்சிட்டு பிரசங்கம் பண்ணி தூது எடுத்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா, யார் கொண்டு வந்து குழந்தை, ஒரு குழந்தையை கொண்டு வந்து டேபிள்ல வச்சிட்டு இது எனக்கு இவருக்கும் பிறந்த குழந்தைன்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது? All throughout the night and when he prayed and take the sermon, and so when carrying upon the child upon the table, when he said like this, how he can answer? பிரசங்கம் ஸ்டாப். And the sermon was stopped. பெனடிக்ஷன் எல்லாம் கிடையாது. And there was no more riches. என்ன பெனடிக்ஷன், ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணும் போடல. And no benediction was given. எல்லாரும் கிளம்பிட்டான். And so all departed. எல்லாரும் கேள்வி கேட்டு பார்த்தா இவருக்கு என்ன பண்றது? They all asked question, and so what to answer for this he do not know. சரி என் குழந்தையை என்கிட்ட கொடுன்னு சொல்லி வாங்கிட்டாராம். And he said, and give my child. எப்படி? என் குழந்தையை எனக்கு தானே பிறந்துச்சுன்னா சரி கொடு. And you said that, and it was born to me, and give my child to me. சரி எல்லாரும் போய்ட்டான், சர்ச்சை விட்டு போய்ட்டான். And so all departed the church. இவர் அந்த குழந்தையை கொண்டு போய் வீட்டுல ரூம்ல வச்சுக்கிட்டு சுடு தண்ணி போட்டுக்கிட்டு போய் பால் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து சூட் பண்ணி இது கூட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தார். என்னடா பண்றது, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டு கடைசியில் இவ வந்து எதை கொடுத்துட்டு போயிட்டா, குழந்தைய கையில் கொடுத்துட்டு போயிட்டா. இவ யாரு, எங்க இருந்து வந்தா, எந்த புத்துல இருந்து வந்தான்னு தெரியல. சரி ரைட் ஓகே, இதுக்கும் தேவன் என்ன வழி வைக்கிறாரு பார்க்கலான்னு. He took the child into the room and cared for the child and know what is going to do further, and said, let what's the Lord is going to keep the way for it. அடுத்த நாள் காலையில வந்துட்டா. And next morning she came to him. வந்து மன்னிப்பு கேட்டு குழந்தைய வாங்கிட்டு ஓடி போயிட்டா. And she asked forgiveness and received the child to her. ஆனா அந்த நிந்தை போகுமா? Will the reproach will go or not? போகுமா? Will it depart? இவர் ஏதோ காசு கொடுத்து அனுப்பிட்டாரு, செட்டில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவான். And so all will say that, and you have settled up by giving him the money. அப்படிதானே வரும். So this is how will be the answer. இப்படிலாம் நின்னு இந்த நிந்தைகளை சுமந்ததனால தான் இந்த சபைக்கு அவர் சீஃப் பாஸ்டரா மாறினார். And this is how he bear the reproach, and he became the chief pastor of this mission. சும்மா இல்ல, And not ordinarily. நிந்தைகளை சுமப்பது. And we must bear the reproach. நமக்கு யாராவது ஒன்னு சொல்லிட்டா உடனே தாங்க முடியல, சூசைட் பண்ணிடுறோங்கிறோம், ஓடி போயிடுறோங்கிறோம், விட்டுட்டு போயிடுறோங்கிறோம், வேண்டவே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், ஊழியமே வேண்டாங்கிறோம். Someone says, and we are telling we are not able to tackle this, and I'll commit suicide, I don't want this ministry anymore. மார்க் 6:55. 6:55 of Mark. நோய்களை சுமப்பது மாத்திரமல்ல, வியாதியஸ்தர்களையும் நீ சுமக்க வேண்டும். Also not only bearing the sicknesses, and you must bear the sick. அந்த வியாதியஸ்தனை அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. It is said that, and they carried the sick. அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவர் வியாதியஸ்தர்களை சுமப்பதே. And he must carry the sick. சில வீடுகள்ல போனா சில வியாதியஸ்தர்களை அவங்க பராமரிக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. When some looking unto some families in the houses, when they are carrying the sick, and we will rejoice. சில இடத்துல போனீங்கன்னா அவங்கள பராமரிக்கிறது ஒண்ணுமே இல்ல. In some places when you go, and they will not care them. நம்முடைய சபையில ஒரு நல்ல விசுவாசி இருந்தார். And there was a good believer in our church. அவர் வந்து செக்ரட்டரியேட்ல லா டிபார்ட்மெண்ட்ல அவர் சைன் பண்ண பாஸ்போர்ட் என்ன செய்யும், தட்கல் பாஸ்போர்ட் ஓகே. In the secretariat in the law department, and so when he was passing the signature, and the passport will be released. நல்ல விசுவாசி. Was a good believer. அவன மாதிரி நம்முடைய கொணவட்டத்துல 10 பேர் இருந்தா போதுங்க. And so like him, if there are 10 in the Konavatam, it will be good for us. அதே மாதிரி சபை, அதே மாதிரி விசுவாசி கொணவட்டத்துல 10 பேர் இருந்தா போதும், சபை நல்லா இருக்கும். If a believer like him but 10 in the Konavatam, the church will be good. அவர்தான் போய் காய்கறி வாங்கிட்டு வருவாரு. And so he will get the vegetables. அவர்தான் தபேலா அடிப்பாரு. And he will play the tabela. அவர்தான் ஏரியா பிரேயர் எடுப்பாரு. And he will conduct area prayers. காலையில பாத்தீங்கன்னா சும்மா செக்ரட்டரியேட்டுக்கு சும்மா வந்து வாசல்ல வந்து நின்னு பிக் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். And morning, and the sumo will come to his gate, and he will pick up to the secretariat. செக்ரட்டரியேட்ல அவருக்கு தமிழ்நாடு செக்ரட்டரியேட்ல தனி ரூம். And there is an individual room for him in Tamil Nadu secretariat. நல்ல போஸ்டிங். So it's a good posting. ஆனா அவர் ஒரு ஹவுசிங் போர்டுல இருக்கும்போது அந்த ஹவுசிங் போர்டுல இருந்து அந்த மேல உள்ள பூச்சி வேலை பிச்சி வந்து அவர் பையன் தலையில விழுந்துருச்சு. And so when they were doing the pitchwork in the house, and so it fell upon his son. 8 வயசுல விழுந்துச்சு. At the age of 8, it fell upon his head. 10 வயசுல அவன் செயலற்று போயிட்டான். At the age of 10, and he was bedridden. 20 வயசு வரைக்கும் அந்த பையன் உயிரோட இருந்தான். Until the age of 20, and he was alive. அந்த தாயும் தகப்பனும் அவனால பேச முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த குழந்தையை தூக்கி வச்சிட்டு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அவனை குளிப்பாட்டி அவனை ஐயோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா சகிக்காது. And he cannot speak, he cannot do any work until the age of 20. The father and mother, he cared him by singing songs and cared him well. ஒரு ட்ரீட்மென்ட் கொடுத்தா அவன் எப்பவும் பொழைச்சிருப்பாங்க. And if he was given any treatment, and he would have been alive. விடுதலை பெற சம்மதியாமல் அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக அந்த தாயும் தகப்பனும் அப்படியே இருந்த அந்த பிள்ளையை சாக ஒப்பு கொடுத்தாங்க. And so father and mother are not to receive the deliverance, and for the sake of this thing, and they give the son for the death. அவனை அந்த வியாதியஸ்தனை அவர்கள் சுமந்தார்கள். And so they bear the sick.
சும்மா இல்லங்க, இந்த மார்க்கத்துல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உடனே படபடன்னு கை தட்டிட்டு அல்லேலூயா ஆமென் அப்படினு போறதெல்லாம் பெண்டிகாஸ்ட் கிடையாது. And so when the Lord says I will fight for you and just clapping hands, it is not the way of Pentecost. இயேசு சுமந்தார்னா என்னத்தை சுமந்தாரு? And what Jesus upon for us? பாவங்களையும் பாரங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் துக்கங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நமக்காக இயேசு சுமந்தார். And Jesus Christ bore the sins, iniquities, sorrows, griefs and burdens, and so all these reproaches for us. இயேசு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது உடனே ஒருத்தன் வந்து சொன்னா எங்களுக்கெல்லாம் தகப்பன் இருக்கிறான் அப்படினா Jesus பட்டுன்னு ஒருத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தகப்பன் யாருன்னு தெரியல அப்படினா. And so when Jesus was speaking that place and said and be no father and you are not known his father. நமக்காக நம்மை மீட்கும்படியாக அந்த நிந்தையை அவர் சுமந்தார். And to redeem us and he bore the reproach. வியாதியஸ்தர்களை சுமக்கிற மார்க்கம். And this is the way and to carry or to bear the sick. நீங்க எத்தனை வியாதியஸ்தரை சுமப்பீங்க? And how many are able to carry the sick? இப்போ ஒரு லிமிட் தாண்டிட்டா ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுறான். அந்த ஆளு ஒப்பு கொடுக்கறானோ இல்ல இவங்க ஒப்பு கொடுத்து அனுப்பிறதுக்கு ட்ரை பண்றாங்க. And if it goes beyond the limit and they will see and deliver the soul spirit in us in the hands. நம்ம போன உடனே சொல்றாங்க பாஸ்டர் ஒப்பு கொடுத்துருங்க பாஸ்டர். And so when I go and visit them they used to say pastor please submit into his hands. இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியஸ்தரை சுமக்கிறோம்? Today how many are carrying the sick? கடைசியாக நாம் சுமக்க வேண்டியது சிலுவை. And finally the thing that we need to bear தன் is cross. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And he did not be a disciple and taking the cross and follow me. லூக்கா 14:27 பார்க்கும் பொழுது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல. And 14:27 of Luke says and he is not my disciple, he could take my cross and follow me. இன்னைக்கு மர சிலுவையோ எந்த சிலுவையோ நம்ம சுமக்க வேண்டியது இல்ல. உன் புருஷன் தான் உனக்கு சிலுவை. We don't want to carry the cross which is made of wood or any other நீ material. பெற்ற பிள்ளை தான் உனக்கு சிலுவை. And your husband, your children and they are your cross. நீ போகிற சூழ்நிலைகள் தான் உனக்கு சிலுவை. The situation or the path that you're traveling is a cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்றைக்கு நாம் இதை சுமக்க முடிகிறதா? Today are we able to carry all this? நாம் இவ்வளவு நேரம் சுமக்கும் தேவன் என்று நாம் பார்த்தோம். Until now and we have seen our God as a God who carries. சுமப்பதற்கு ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது. And we need an anointing to carry it. தயவு செய்து உங்களுடைய அபிஷேகத்திலே சுமக்கும் தன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். And you must understand and there is a nature out to an anointing. மோசேக்கு சுமக்கும் தன்மை இருந்தது. And Moses had a capacity to carry others. அதனால தான் 6 லட்சம் பேரை அவன் சுமந்தான். So he was able to bear 6 lakhs men. ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது But when he reached one point of அவன் time சுமக்க முடியாது என்று தேவனிடத்தில் அறிக்கையிட்டான். and he confessed, Lord, I am not able to carry them. என்னாகமம் 11:11 பார்க்கும் பொழுது When we look at Numbers chapter 11 verse 11, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் நீர் சுமத்தினதினால் எனக்கு உபத்திரவம் வந்துவிட்டது. and so I was afflicted and because and thou layest and the burden of these people upon me. அடுத்த வசனத்துல சொல்றான் And he says in the next இந்த verse, இவர்களெல்லாம் சுமந்து கொண்டு போறதுக்கு நான் தகப்பன் மாதிரி சுமக்கிறதுக்கு நான் இவங்களை பெத்தனா? and so did I conceive them or begotten them to carry them like father. இவங்களை ஒண்ணு நான் பெத்தெடுக்கலையே, எனக்கு 2 பையன் இருக்கிறான், இவனுங்க அவ்வளவரையும் கட்டி இழுத்துட்டு என்னால போக முடியாது. And I have not begotten them and so I cannot carry all of them with me. 14ஆம் வசனத்துல சொல்லுகிறான், In 14th verse he says, இந்த பிரச்சனை எனக்கு வந்து இவங்களை சுமக்கிறது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது. and so he says that and it is too heavy for me to carry them. 15ஆம் வசனத்துல சொல்லுகிறான், In 15th verse he says, இவங்களை சுமக்கிறதுல இந்த ஊழியத்தை என்னால செய்ய முடியாது, என்னைய கொன்றுங்க, நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொன்னான். and it says that and it's better for me to kill that I cannot carry them. இன்னைக்கு अनेகருடைய அறிக்கை இப்படி தான் இருக்கு. Many of the confession is like this in these ஒண்ணு days. அவர் சாகணும் இல்லாட்ட நான் சாகணும். One thing and they must die or I should die. இப்படி தான் இப்போ கடைசி நாட்கள் ஆவி போராடுது. And this is how the spirit in the last days will strive with them. அருமையான சகோதரனே சகோதரியே, And dear beloved sister and brother, உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தினால் இதுவரை நீ சுமந்து கொண்டு வந்தாய். the anointing which is upon you, you are able to bear the burden of others. இனிமேல் நீ முடியாது என்று சொல்லாதே, கிருபையை வாங்கி நீ இந்த சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் சுமந்து செல்வாயாக. And hereafter don't say it is impossible or I cannot go further and receive the grace of God and you carry on. மோசேக்கு நடந்த சம்பவம் என்ன? And what happened to Moses? என்னாகமம் 11ல பார்க்கும் பொழுது, When we look into Numbers chapter 11, இவன் சுமக்க முடியாது என்று சொன்ன பொழுது, when he says I'm not able to carry them, 15ஆம் வசனத்துல என்னை கொன்று ஓடும் என்று சொன்ன பொழுது, in 15th verse he says that Lord kill me. இவன் என்ன பண்ணா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? And what the Lord said to him, சரி, உன்னால சுமக்க முடியல நீ அறிக்கையிட்டு விட்டாய். and you confess not able to carry. என் அபிஷேகம் உன் மேல இருக்கு. My anointing is upon you உன்னால சுமக்க முடியலனா, and you are not able to carry. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் எடுக்க போறேன். I am going to take the spirit upon you. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து And taking the spirit upon you, நான் 70 பேர் மேல வைக்க போறேன். I will place the spirit upon 70. அப்பொழுது அவர்கள் சுமப்பார்கள். Then they will carry them. எப்படி இருக்கும்? And see how it would be. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கோ இருக்கிறதும் எடுக்கப்படும். And to them that is will be given and to that's not and will be taken away from him. இப்ப பாருங்க, திடீர்னு இந்த வார்த்தை சொன்னா அவன் அத வந்து சீரியஸ்னஸை கண்டே கொள்ளவே இல்ல. கர்த்தர் இவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அப்படியே எடுத்து, இவன் மேல இருந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு மேல உள்ள அபிஷேகம்? 70 பேருக்கு மேல உள்ள அபிஷேகம் ஒரு ஆள் மேல இருந்துச்சு.
அப்படியே எடுத்து 70 மேல கொடுத்துட்டாரு. மோசே சாதாரண மனிதனாய் மாறி போனான். And he did not realize the seriousness of this problem, and so the Lord took the spirit upon him and gave to the 70, and so he was become a normal person. என்னாகமம் 11:17 வாசியுங்கள். Read Numbers chapter 11 verse 17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நான் பரலோகத்திலிருந்து ஆவியை அனுப்பி அவங்க மேல வைப்பேன்னு சொல்லல. என்ன சொல்லிட்டாரு? உன் மேல நான் ஒரு கிருபை வச்சிருந்தேன், அதை வேணா எடுத்து நான் 70 பேர் மேல கொடுக்கிறேன். The Lord did not say that I will place the spirit from above or heaven and I will place the spirit of riches upon you. என்னாகமம் 11:25. 11:25 of Numbers. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அவன் மேல் இருந்த ஆவியை எடுத்து விட்டார். And the Lord took the spirit which is upon him. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு உங்களால சுமக்க முடியாததுக்கு காரணம் நீ சுமக்க முடியலன்னு சொன்னதுனால உன் மேல இருக்கிற அந்த சுமக்கும் அபிஷேகம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ? And listen, you are telling that now I'm not able to bear, and check whether the anointing which is upon you is given to others. இதுதான் இன்னைக்கு நம்முடைய மெசேஜினுடைய தீம். And this is a theme of our message. தேவன் நம்மை சுமந்தார். And God who bear us. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் சுமக்கும் அபிஷேகம். The anointing which is upon us is to bear others. நீ சுமக்கலன்னு சொன்னா இன்னொரு ஆளை வச்சு சுமக்க வைப்பாரு. And if you bear not, and he will make others to bear your burdens. நீ முடியலன்னு சொன்னா இன்னொருத்தனை வச்சு செய்வார். If you say I can't, and he will make others to do that. அது அப்படினால யாரும் முடியலன்னு சொல்லாதீங்க. Then after you please don't say I am not able or not able to do it. ஆண்டவர்ட்ட கிருபையை வாங்குங்க. Get the grace from God. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says? நீ முடியலன்னு சொல்லிட்டா when you say I am not possible, அது உன்னை விட்டு வெளியே போய்டும். it will go away from you. மத்தேயு 21:43ல சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Matthew chapter 21 verse 43. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற வேறு ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். And so the kingdom of God will be taken away from you and will given to the nation, bringing forth the fruits thereof. தேவன் நம்மை சுமந்தார். And the Lord carried us. நம்முடைய துக்கங்கள், பாரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், நோய்களை சுமந்தார். He carried all our sins, iniquities, burdens, griefs and sorrows and iniquities. நீயும் நானும் சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And you and I are called to bear others. உன்னுடைய பாரத்தை நீ சுமக்கணும். And you must bear the burden of உன் you. குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணும். You must burden of the family. இந்த சபையினுடைய ஜனங்களுடைய பாரங்களை நீ சுமக்க வேண்டும். You must bear the burden of this church. அவருடைய பாவங்களை, பாரங்களை கண்டு வெளியே சொல்லாத, அந்த பாரத்துல நீ ஷேர் பண்ணு. And don't reveal the sins and burden of others out, and you must carry their burdens and sins. அவனுக்கு பண கஷ்டமா இருந்தா கொஞ்சம் கொடு, ஆனா அதை ரோட்ல சொல்லாத. And if they have some facility not meant, and you must give the money, but you should not let out. அவனுடைய பாவத்தை கண்டா வெளியே சொல்லாத, அதுக்காக தெருப்புல நின்னு போராடு. And revealing the burden, and you should not tell it to others, and you must stand in the gap and strive for them. அவன் வியாதிப்பட்டா போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு. And if they feel sick, and you must go and pray for him. அவனை விசாரி. You must visit him. அவனுக்கு பணிவிடை செய்ய. And you must serve him. நிந்தைகளை சுமக்க உன்னை ஒப்புக்கொடு. And you deliver yourself to bear the reproach. எத்தனையோ வருடங்கள் அவன் அந்த மோசே சுமந்தான். And many years together, and Moses and bore the burden of others. ஒரு இடத்தில் வந்த பொழுது அவன் சுமக்க முடியாது என்று சொன்னான். And one point of time he came and said, I cannot bear the burden. எந்தோ பரிதாபம், அவனு மேல இருந்த அபிஷேகம் அவனை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது. And what a pathetic state, and the anointing which is upon him was taken away. இப்பொழுது சுமக்க முடியாமல் தடுமாறுகிறான். And now he was stumbling, he was not able to carry others. நீ பரிசுத்தமானதை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். You are called to carry the holy things. நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். You are called to carry the covenant. என்னாகமம் 10:21 என்ன சொல்லுகிறது? 10:21 of Numbers, what it says? பரிசுத்தமானதை சுமக்கும்படியாக நீ அழைக்கப்பட்டவன். You are called to carry the holy things. 1 ராஜாக்கள் 8:4ல பார்க்கும் பொழுது When we look into 1 Kings chapter 8 verse 4, பரிசுத்த பனிமூட்டுகளை சுமக்கும்படியாக நீ அழைக்கப்பட்டவன். and you are called to carry the vessels of holiness. நீ கிருபையை சுமக்க வேண்டும். And you must carry the grace. பரிசுத்தத்தை சுமக்க வேண்டும். You must carry the holiness. விசுவாசத்தை சுமக்க வேண்டும். You must carry faith. நீ தெய்வீகத்தை சுமக்க வேண்டும். And you must carry the divine natures. நீ இந்த சபையை சுமக்கக்கூடிய விதத்துல உன் தோள்களை பலப்படுத்த வேண்டும். And you have to strengthen your shoulders to carry the burden of the church. யோசுவா 3:14 பார்க்கும் பொழுது When we look into book of Joshua chapter 3 verse 14, உடன்படிக்கை பெட்டியை நீ சுமக்க வேண்டும். and you have to bear the ark of the covenant. பரிசுத்தாவின் வல்லமையை, வரங்களை, கிருபைகளை நீ சுமக்கக்கூடியவனாய் மாறுவாயாக. And let you be changed to carry Holy Spirit gifts and talents. நீ பெட்டியை சுமக்க ஆரம்பித்தால் When you start to carry the ark, யோர்தான் பிளந்து ஓடும். and Jordan will be divided, யோர்தான் உனக்கு வழிவிடும். and Jordan will pave the way. நீ பெட்டியை சுமக்காவிட்டால் If you not pave the ark, உன் பிரச்சனை அப்படியே உனக்கு
முன்பாக நின்று கொண்டே இருக்கும். The problems will stand before you. நீ சுமந்து அந்த யோர்தானிலே கால் வைத்தால் அந்த யோர்தான் இரண்டாக பிளக்கும். And when you carry and when you lay your feet on the altar and Jordan will be divided. எல்லாரும் கண்களை And மூடுவோமாக. let us all close our eyes. கர்த்தர் இன்றைக்கு சுமக்கும் அபிஷேகத்தை உனக்கு தந்தார். ஒருவேளை நீ அதை இழந்து போயிருந்தால் இன்றைக்கு மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆலோசனை உன்னை நோக்கி வருகிறது. If the Lord have given you the anointing to bear others, if you're lost, and once again the counsel of God is coming back to you and to renew it. நீ இழந்து போனதை மறுபடியும் உனக்கு தர விரும்புகிறார். And the Lord desire to give back that which was lost. ஒரு காலத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை அப்படியே நீ மௌனமா இருந்து சாதிச்சிட்டு இருக்க. On one point of time you remained silent and you solved many problems. அப்ப உனக்கு ஒரு கிருபை இருந்தது. And you had a grace on those ஒரு times. பலன் இருந்தது. You had a strength. ஒரு அபிஷேகம் இருந்தது. You had an anointing. ஒரு ஜீவன் இருந்தது. You had life. ஒரு வெளிப்படுத்தல் உனக்கு இருந்தது. You had revelations. இத சுமக்கணும். You must carry this. இத தாங்கணும். I must bear this. அப்படிங்கற ஒரு பாரம் உனக்கு இருந்தது. And you had a burden to carry this. ஆனா இப்போ என்ன நடந்தது? But now what happened? என்னால முடியல நீ எப்போ சொன்னியோ அதெல்லாம் போயிருச்சு. When you said I am not possible and everything was lost from இப்போ you. உனக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு பெரிய தலைக்கு மிஞ்சின பாரமா இருக்கு. Now the small problems and very few problems are beyond your head. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு மறுபடியும் சுமக்கும் அபிஷேகத்தை தர விரும்புகிறார். And today the Lord desire to give you once again the anointing to bear. உன்னை இதுவரை சுமந்த தேவன் வந்திருக்கிறார். And the Lord who until now have come on you. இனிமேல் நீ மற்றவர்களை சுமக்கக்கூடிய கிருபை உனக்கு தர போகிறார். And hereafter the Lord will give you grace to carry others. எனக்கு ஒரு ஆசை. I have a desire. மோசேயை போல இழந்து போக கூடாது. எல்லாரும் அதை காப்பாத்தி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். And like Moses, and we should not lost it and you would have got back. அந்த அபிஷேகத்தை இழந்து போன பிறகு அவனுடைய முடிவை நீங்க பாருங்க. After losing his anointing, see his end. அந்த சுமக்கும் அபிஷேகம் போன பிறகு நீங்க பாருங்க அவனால எங்க கால் வைக்க முடியல. After losing the anointing to carry others, he was not able to step into அந்த கானானுக்குள்ள கால் வைக்க முடியல. He was not able to step into Canaan. அந்த யோர்தானை கடக்க முடியல. He was not able to cross Jordan. அங்கதான் அவன் தோற்று போனான். And there he was defeated. சுமக்க முடியாதவர்கள் தோற்று போவீர்கள். And when you are not able to carry, you will be defeated. கடைசி வரை நான் சுமக்கணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. Those who say that I want to carry till the end, lift up your hands. சுமக்கும் அபிஷேகம் வேணும் என்கிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. Those who want anointing to carry others and with your knees. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். The Lord give you anointing now. இந்த அபிஷேகத்தை வச்சு நீ முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். And with the anointing you can press forward. எந்த பாவத்தையும் நீ சுமப்பாய். And you will bear any kind of sins. எந்த பாரத்தையும் சுமப்பாய். And you will bear any burdens. யார் பாவம் செஞ்சாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு கிருபை தாங்கன்னு நீ திறப்புல நிற்பாய். And so any may stand before you and you will see Lord give the grace to them. மற்றவருடைய துக்கத்துல நீ ஓடி போய் பங்கெடுப்பாய். You will go and share with the sorrows of others. நோய்வாய்ப்பட்டவனை பார்த்தால் நீ ஐயோ என்று நீ பரிதபிப்பாய். When you look unto the sick and you will feel piteous towards them. இயேசு என்ன சொன்னாரு? And what Jesus said? நான் வியாதிப்பட்டேன் நீங்கள் என்னை வந்து விசாரிக்கவில்லை. I fell sick but you did not inquire me. இந்த சிறியரில் ஒருவன் வியாதிப்பட்டதே நான் வியாதிப்பட்டதுன்னு சொன்னார். And so he said that and he who was sick and I was sick among him. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உன்னை சுமந்து தேவன் வந்திருக்கிறார். The Lord who carry you is coming among us. இவ்வளவு தூரம் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். And he carry you till you now. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? And how many are able to believe this? இம்மட்டுமாய் தேவன் என்னை சுமந்து கொண்டு வந்தார். என் தேவன் என்னை சுமந்த தேவன் சுமக்கும் தேவன். And hitherto the Lord bare me and he is the Lord who bare me and borne me. கர்த்தாவே எனக்கு ஒரு அபிஷேகம் தந்தீங்கன்னா நானும் சுமப்பேன். Lord, if you give me anointing and I too will bear. நல்லா கவனிங்க. Listen carefully. இயேசு கடல்ல நடந்து வர்றார். And Jesus and he walked on the sea. தண்ணில நடந்து வர்றத பார்த்த உடனே மத்தவங்களுக்கு எல்லாம் பயம். ஆனா பேதுருவுக்கு மட்டும் ஒரு ஆசை. When they looked unto him walking on the water and everyone and they trembled but Peter had a desire. மத்தவங்க எல்லாம் ஆவேசம் பிசாசுன்னு சொல்லி ஓன்னு கத்திட்டான். And all shouted and woe unto him. ஆனா பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? But you know what Peter said? ஏசப்பா நீங்க எப்படி தண்ணில நடந்து வந்துட்டீங்களா? அப்ப நீங்க தானா? அப்ப நீங்கன்னா நான் என்ன செய்யணும்? நடக்கணும். And Jesus walked on the waters. If so, and I too must walk on the waters. இயேசு என்ன சொன்னாரு? And what Jesus replied? நான் கடவுள். I am God. நீ நடக்க முடியாது. You cannot walk. அப்படி என்ன சொன்னாரு? Did he said like that? என் மகனே நான் தான். நீ வா நடந்து வா. நீ என் பிள்ளை நடந்து வான்னு சொன்னாரு. And he said, my son and you are my son. You come and walk on the waters. ஆமென். இயேசு சுமந்தார். இன்னைக்கு நீயும் சுமக்க போகிறாய். And Jesus borne and you are going to burn others. உன் தோள்களை பலப்படுத்த போகிறார். He is going to strengthen your shoulders. சிலுவை சுமக்க. And to bear the cross. உடன்படிக்கை பெட்டியை சுமக்க. To bear the ark of covenant. பரிசுத்தத்தை சுமக்க. To bear the holiness. பாரங்களை சுமக்க. To bear the burdens. சுமக்கும் அபிஷேகம் இறங்கி வருகிறது. The anointing to bear it is coming down now. பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. கர்த்தாவே சுமக்கும் அபிஷேகத்தினால் என்னை முடி சூட்டு. Lord, crown me with anointing to bear others.
ஹalleluya நிபக்கரா பக்கத்திரா பக்கத்திரா வாரி ஹிக்கவாலா வாரி. ஆமா, இந்த மெசேஜ் இது என்னோட தான் கர்த்தர் பேசினாரு அப்படி நான் எடுத்துக்கிட்டேன். ஆமா, உண்மையாகவே என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை வைத்து. இந்த மெசேஜ் எனக்குரியதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who see this belong to me, lift up your hands. ஆண்டவரே, மோசேட்ட இருந்து அந்த அபிஷேகத்தை எடுத்துட்டீங்கன்னு கேட்டபோது நான் ரொம்ப துக்கப்பட்டேன். And when I heard and you have taken the anointing from Moses, I was grieved. ஒருபோதும் என்னை விட்டு அந்த சுமக்கும் அபிஷேகத்தை எடுக்க வேண்டாம். Lord, never take the anointing of bearing others. நீங்க அபிஷேகம் மட்டும் தாங்க, நான் கடைசி வரைக்கும் சுமப்பேன். Give me anointing till the end, I will bear others. ரிபாலா பக்கரா பக்கதிரா கரா பக்கரி வீரமானா ரிபானா கதுராபா. ஆமென் 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 ஆமென். ஆமா, இதுவரைக்கும் மற்றவங்களை உங்களால தாங்க முடியாம, ஏந்த முடியாம, கவனிக்க முடியாம, பராமரிக்க முடியாம உங்களுக்கு துக்கம், வேதனை, சஞ்சலம், கேள்வி, எரிச்சல் உண்டாயிருக்கும். Until now, and you may kindle them with wrath, anger and heaviness and sorrows that you are not able to carry, bear and others. ஆனா இன்னைக்கு இந்த அபிஷேகத்தினுடைய எஃபெக்ட்ட நீங்க இனிமே தான் லைஃப்ல பார்க்க போறீங்க. But hereafter you are going to see the effect of anointing in your life. இதுக்கு பிறகு வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது, துக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது உன் மனசு எப்படி மாறி இருக்குன்னு பாரு. Then after receiving this anointing change and how your mind was changed, and so when you are looking after the sick, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை இந்த அபிஷேகத்தோடு உனக்கு தரப்போகிறார். and the Lord is going to give you the anointing of broken heart. ஒரு சதையான இருதயத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். The Lord is going to please you a fleshy heart. இந்த அபிஷேகத்தோடு சிலுவை தரிசனத்தை உனக்கு தரப்போகிறார். The Lord is going to give you the cross of vision along with this anointing. நீ சுமப்பாய். You will bear others. தேபாலா கராபாகரா திடாபா கராபாகதுரா. ஆண்டவரே, சுமக்கும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நானே சரீரத்துல பலவீனமா இருக்கிறேன். I am weak and sick in my body. நானே முடியாமல் இருக்கிறேன். And I am not able. என்னையே என்னால பராமரிக்க முடியல. I am not able to care myself. நான் எப்படி மற்றவர்களை சுமக்க முடியும்? And how am I able to care others? பயப்படாத. Do not fear. நீ ஜெபத்துல சுமப்பாயாக. You will bear others in your prayers. திறப்புல நின்று சுமப்பாயாக. Stand in the gap and bear others. உன் இருதயத்திலே சுமப்பாயாக. And bear them in your heart. ரிபாலா கராபாகதிரா பகதிரா தியாராபாலா கதுரா. ஆமென். சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே என்னையும் அழைத்தீரே. சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே என்னையும் அழைத்தீரே. மகத்தான சேவையை ஆற்றுகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are surrendering? கூட்ட முடிய போகுது. And the meeting is going to end. நீங்க புதியவர்களாக இருக்கலாம். And you may be newcomers. பழையவர்களாக Or இருக்கலாம். you may be old believers. வாலிபர்களோ வயதுள்ளவர்களாக Or you இருக்கலாம். may be youths and old. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை இந்த சர்வீஸ்ல உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணம் இன்னைக்கு உனக்கு தெரியாது. வாழ்நாள்ல நீ அனுபவிப்பாய். அந்த அபிஷேகம் இன்னைக்கு உன் மேல இறங்க போகிறது. The reason for the Lord taking you into this meeting, and you will not realize now, but until the end of your life, this anointing will sustain you. நீ அநேகரை சுமக்க போகிறாய். You are going to bear many. உன் ஊழியத்தின் நிமித்தம், உன் ஜீவியத்தின் நிமித்தம், உன் ஜெபத்தின் நிமித்தம், உன்னுடைய திறப்பில் நிற்கிறது நிமித்தம் நீ அநேகரை சுமப்பாய். Through your life, through your ministry, through your prayers, and you are going to bear many. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many are going to surrender? சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே என்னையும் அழைத்தீரே. சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே
சுமக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். உச்சுமாய் மேலியா பணிக்கிறே உந்தனிக்கிற பாதுதல் இச்சுகளும் மெத்தே இயேசுவே உம் சித்தம் நிறைவேற்றிடும் இச்சுகளும் மெத்தே இயேசுவே உம் சித்தம் நிறைவேற்றிடும் இச்சுகளும் மெத்தே இயேசுவே உம் சித்தம் நிறைவேற்றிடும் இச்சுகளும் மெத்தே ஹல்லேலூயா. ஆமென். உம் சித்தம் நிறைவேற்றிடும் ஆமென். Hallelujah, hallelujah. ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டுமாய் தேவன் நம்மை சுமந்து வந்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவைகளை சுமக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுமக்கும் அபிஷேகத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நம்முடைய தோள்களிலே வைத்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அபிஷேகத்தை கொண்டு சகலத்தையும் சுமந்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தோப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் மகிமையின் சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாரை கடந்த வாரம்லாம் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த கத்தால் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த அந்த கால வேளையில் ஆவியோடு உண்மையோடு நம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க முடியாது. இந்த காலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி சேர்த்தீர் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வந்த நேரு முதல் நேரு வரையும் ஆவியானவர் எங்களிட மத்தியில் ஆசைப்பாடி நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே கழிவுற ஆவியிலே பாட மகிழை தந்த கிருவைக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கத்தாவி இந்த கால வேளையிலையும் கூட ஆவியானவர் எங்களோடு பேசினதான ஜீவ வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாருங்களை சுமக்கும்படியாக எங்களுக்கு கூட அந்த ஆலோசனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கத்தாவி எங்களுக்கு தகப்பனை போல இருந்து எங்களை இந்த வனாந்தர பாதையில தூக்கி சுமந்தீர், தாயை போல தூக்கி சுமந்தீர் எங்களை கத்தாவே. இதுவரையிலே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்த கத்தோட கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கத்தாவி எங்களோட பாவத்தை எல்லாம் இந்த கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தீர். முழு உலகத்தின் பாவத்தையும் கூட கத்தாவி நீ சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. நீ தேவாட்டுக்குட்டியாய் எங்களுக்காக வந்தீர், அதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கத்தாவே இந்த ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவளா எங்களை மாற்ற ஆண்டவரே. குடும்பத்திலும் கூட கத்தாவே ஆண்டவர் புருஷன் மனைவி பாரத்தை சுமக்க, மனைவி புருஷன் பாரத்தை சுமக்க, குடும்பத்தின் பாரத்தை சுமக்க, பிள்ளைகளை சுமக்க, மற்றவர்களை பாவங்களுக்கு கத்தாவை சுமக்கத்தக்கதாக அந்த சுமக்கிற இதயத்தை தார ஆண்டவரே. கத்தாவை நீர் எங்களை துக்கங்களை சுமந்தீர் ஆண்டவரே. நாங்களும் கூட கத்தாவை மற்றவருடைய துக்கத்தில் கத்தா பங்காளியாய் மாறிய மற்றவருடைய துக்கத்தை சுமக்க எங்களுக்கு கூட கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். நீர் எங்களுடைய நோய்களை சுமந்தீர் ஆண்டவரே. கத்தாவை நாங்களும் கூட மற்றவர்களுடைய நோய்களை ஆண்டவரை மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய் நோய்வாய்ப்பட்டுக்கிற நேரங்களை அவர்களுக்கு ஆற்றுகளாய் தேற்றுகளாய் எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் வியாதியஸ்தரை சுமக்கிறவர்களாய் எங்களை கூட மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே இயேசு வந்தபோது மற்றவர்கள் வியாதியஸ்தரை சுமந்து கொண்டு வந்தார்கள் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட வியாதியஸ்தரோட பாரத்தை சுமக்கிறவர்களாய் அவர்களை சுமந்து தேவ சுமத்தில் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். இயேசுவே நீர் எங்களை கத்தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கூட உம்முடைய சிலுவை சுமக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் சிலுவை சுமந்து உம்மை பின்செறவர்களாய் எங்களை மாற்றும், உம்முடைய தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு பிரதிஷ்டின் தியாக ஜீவியத்தையும் கூட எங்களுக்குள்ளே தரும்படியாக வேண்டிக்கிறோம். நாங்கள் மோசே போல இருக்காதபடி கத்தாவே. மோசே மற்றோட பாருங்களை அவன் சுமக்கவில்லையே கத்தாவே. அந்த நிர்பந்த நிலவரம் எங்களை ஒருவருக்குள்ளே வேண்டாம் ஆண்டவரே. அந்த பாரத்தை மற்றவர்கள் மேல் வைத்தீர் ஆண்டவரே. நாங்களும் கூட கத்தாவே மற்றோட பாரங்களை சுமக்கிறவர்களாய், மற்றவருடைய துக்கத்தை சுமக்கிறவர்களாக, மற்றவருடைய கஷ்டத்தை சுமக்கிறவர்களாய் எங்களை கூட மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். உடன்படிக்கை கத்தா பெட்டியை சுமந்த ஆசாரியர் யோர்தானில் கால வைத்த மாத்திரத்தில் அது ரெண்டாய் பிரிந்து போயிற்று ஆண்டவரே. அதுபோல நாங்கள் உடன்படிக்கை பெற்ற
சுமக்கிறவர்களாக ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களை சுமக்கிறவர்களாக எங்களை கூட மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த காலை வேளையிலையும் கூட நீர் எங்களோடு பேசினது ஆனந்த ஆலோசனைப்படி ஆண்டவரை மற்றவர்களை சுமக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். இதை கேட்ட வார்த்தையின்படி ஜீவித்து நாங்கள் ஒருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மாசற்ற வரிக்கு எங்களை ஆயத்தமாக்கும். இந்த வார கூட்டங்கள் ஊழியங்கள் உபவாச ஜெபங்கள் எல்லாம் நீர் பொறுப்படுக்கும்படியாக வேண்டிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். தேவ சமூகத்தில் வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்கால ஜெபம் உண்டு, செவ்வாய்க்கிழமை இரவு 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 ஜெபம் உண்டு, செவ்வாய்க்கிழமை